அல்லாஹு அக்பர். சிரியாவும் மறுமை நாளின் அடையாளங்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. சமகால முஸ்லிம்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்புக்கு பின்னணியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? மறுமை நாளுக்கு நெருக்கமான அடையாளங்களில் இந்த யுத்தங்கள் ஏதாவது இருக்கிறதா? அந்த அடையாளங்கள் ஏதாவது ஹதீஸ்களில் உள்ளதா? அவைகளை பற்றி நாம் பேச வேண்டுமா? அப்படி பேசினால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த பேச்சுக்கும் என்ன தொடர்பு? இந்த விடயங்களை முதலில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு அடிப்படையை நன்றாக நீங்கள் புரியணும். ஸஹீஹுல் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யக்ஸு, யார் போர் செய்யவில்லையோ, யார் ஜிஹாது செய்யவில்லையோ, ஜிஹாதுடைய களம் இருந்து யார் ஜிஹாது செய்யவில்லையோ அவர், வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி, ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, எங்கேயோ நடக்கிறது, உடலால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிற நேரம், யார் நம்முடைய மனதை அலட்டிக் கொள்ளவில்லையோ, மனதால் போராடவில்லையோ, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், அவருடைய பாதிப்புகள் நானும் நீங்களும் முனாஃபிக்கா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேரடி சோதனை, எங்களுக்கு மறைமுகமான சோதனை. அதாவது உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பாதிப்பு நேரம் எங்களுடைய கல்புகள் அலட்டிக் கொள்ளவே இல்லை என்று சொன்னால், காலையில எழும்புறோம், ராத்திரி வருகிறோம், எங்க பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், அந்த ஷாம் தேசத்தில், சிரியாவிலே, பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற நேரம், யமனிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற நேரம், ஒரு வாட்டியாவது அல்லாஹ்விடம் கரம் ஏந்தி, இறைவா அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் யா அல்லாஹ், அவருடைய கல்புகளை எல்லாம் ஸ்திரப்படுத்தி விடிய அல்லாஹ் என்று நாம் கேட்காவிட்டால், இந்த சபை என்னையும் உங்களையும் அளந்து பார்ப்பதற்கான சபையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரசூலுல்லாஹ் சாதாரண வார்த்தை சொல்லவில்லை, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். ஸஹீஹுல் முஸ்லிம்ல வருகிறது, அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் என்னிடம் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கிறதா? உங்களிடம் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கிறதா? நானும் நீங்களும் முஸ்லீமா முஃமினா என்று அளந்து பார்ப்பதற்கு இந்த உலக சம்பவங்கள் சிலது நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அது சம்பந்தமாக எங்களுடைய கல்புகளுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம், நம்மிடமே விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் முதலில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால், அதாவது இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நான் சொல்லுவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரியணும். அதாவது ஹதீசுகளை பொறுத்தளவுல ஷாம் என்று தான் வருகிறது. ஹதீசுல ஷாம் ஷாம் என்றுதான் ஹதீசுகள் நிறைய நாம் பார்த்தால் ஷாம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஷாம் என்றால் என்ன? அதாவது அது புரிந்தால் மட்டும்தான் ஷாம் என்றால் நான் ஹதீஸில் சொல்லுகிற நேரம் உங்களுக்கு நன்றாக புரியும். நான் சொல்லக்கூடிய இந்த மெப்பையும் சரியாக புரிந்து கொண்டால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, இன்றைக்கு நடப்பது என்ன, அதற்கும் மறுமைக்கும் எவ்வளவு நெருக்கமா இல்லையா என்பதை நீங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக இருந்தது. இன்றைக்கு 4 நாடுகள், அதாவது பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா. ஜோர்தான்ல ஒரு பகுதி, இந்த 4 நாடும் சேர்ந்த துருக்கியில ஒரு பகுதியும் வரும். இந்த 4 5வது நாடு, இது அத்தனையும் சேர்ந்தால்தான் ஷாம் என்று சொல்லப்படும். இப்ப இந்த நிலப்பரப்புல அதிகமான பெரிய இடம் வந்து சிரியா. ஷாம பொறுத்தளவுல பலஸ்தீன் சின்னது, ஜோர்தான் சின்னது, லெபனான் இந்த பக்கம் சின்னது. அப்ப இந்த பக்கத்தில் உள்ள பெரிய நிலப்பரப்பு என்னது? சிரியா. அதான் அதிகமானது. இப்ப நம்ம இலங்கை என்று வைத்துக் கொண்டால் யாழ்ப்பாணம் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்குது? கடல்.
கடலுக்கு அப்புறம் இந்தியா. இந்த கடல் இல்லைன்னு நினைங்க. சிரியா முடிகிற நேரம் கடல் இல்ல. யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த இந்தியாவா? அதே மாதிரி சிரியா முடிகிற நேரம் முடிஞ்ச உடனே துருக்கி தொடங்கிடும். சிரியாக்கு மேல துருக்கி. இப்ப யுத்தம் எங்க நடக்குது? ஹல்ப், அலப்போன்னு சொல்லுவார்கள். அலப்போன்னு சொல்லுவது இலங்கையில யாழ்ப்பாணம் எப்படி மேல இருக்குதோ சிரியாவுடைய அந்த மேல பகுதி தான் அலப்போ, ஹல்ப். இந்த ஹல்புக்கு மேல, ஹல்பை தாண்டினா துருக்கி. ஏன் அதை சொல்றேன்டா, ஹதீஸ்கள் எல்லாம் இந்த இடத்தோட தான் சுத்தி சுத்தி வரும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க மெப்ப. இந்த ஷாம் என்ற மண்ணை பொறுத்தளவுல இப்ப சவுதியில இப்படி நின்றோன்னு வைங்க, நின்றா இடது பக்கமா உள்ள மண்ணு தான் ஷாம், வலது பக்கமா உள்ள மண்ணு வந்து யமன். வலது பக்கத்துல யமன் வந்துரும், இடது பக்கத்துல ஷாம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால ஒட்டி சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த அந்த நிலப்பரப்பில் தான் நடக்க போகிறது. இதில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள். அப்படி என்றால் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. சவுதி இதண்டா இந்த பக்கம் நான் நிக்கிறேன், இந்த பக்கம் அப்படியே யமன் வலது பக்கம், இந்த பக்கம் அப்படியே ஷாம். இந்த ஷாம்ல வந்து நான் சொன்னேன் பலஸ்தீன், ஜோர்தான்ல ஒரு பகுதி, லெபனன்ல ஒரு பகுதி, சிரியா, துருக்கியில சின்ன பகுதி. இது எல்லாத்தையும் ஒட்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாம் என்று இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாமை பத்தி எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் வருகிறது. முதல்ல ஒரு முஸ்லிம் இந்த யுத்தத்தை பத்தி ஏன் வேதனைப்படணும் தெரியுமா? காபத்துல்லால கை வச்சுட்டாங்கன்னு வைங்க, சும்மா இருப்போமா? துடிக்க மாட்டோம், பதற மாட்டோம். அல்லாஹ்வுடைய ஆலயம்டா நமக்குள்ள எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். எல்லோரும் ஒரு அணியில் நிற்போம். காபத்துல்லா, காபத்துல்லாண்ட உசுர துறக்க அடுத்த நிமிஷம் நான் நீங்கள் யோசிக்க மாட்டோம். மஸ்ஜிது நபவி, மதீனாவும் நமக்கு அப்படி புனிதம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, 3 பள்ளி வாசல்கள் உங்களுக்கு புனிதமானது. ஒன்று பைத்துல்லா, காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜிது நபவி, அதுக்கு அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இது எங்க இருக்குது? ஷாம்ல இருக்குது. அப்ப மக்கா எங்களுக்கு புனிதம், மதீனா எங்களுக்கு புனிதம், அதுக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் என்ன? இந்த ஷாம் தான் எங்களுக்கு புனிதம். இது அதிகமான மக்கள் புரிகிறாங்க இல்ல. உலகத்தில் என்ன நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாம் என்பது எங்க கல்வியில் அப்படி இடம் பெற வேண்டிய இடம். இந்த 3 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஷாம் என்று சொன்ன நிறைய பேர் கவலை வர்றதே இல்ல. ஏன் வரலண்டா, மக்காண்டா வருகுது. மக்கா எங்களே, மதீனாடா வருகுது. மக்கா மதீனாவோட வர்றதுதான் இந்த ஷாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சிலாகித்து சொன்னாங்க. சஹாபாக்கள் உட்கார வச்சு பேசுறாங்க. அல்லாஹ் ஷாமுக்கு அல்லாஹ் செய்த அருள், அல்லாஹ் செய்த பரக்கத்துண்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் யார சொல்ல அப்படி என்றீங்க, அப்படி சொல்றீங்க, ஷாம பார்த்து ஏன் அப்படி பண்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கண்களால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டுகிறான். என்ன காட்டுகிறான் தெரியுமா? ஷாமுடைய நிலப்பரப்பில் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த பூமி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல குர்ஆன்ல சொல்றான். ஒரு நாள் ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் நபவி, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து காபத்துல்லால இருந்து எங்க கொண்டு போறான்? அக்ஸா பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அக்ஸாவுல இருந்து மேராஜ் பயணம் கொண்டு போறான்லாம். இதுக்கு இஸ்ராண்டுவோம், அதுக்கு மேல போறது மேராஜ். இந்த உலகத்துக்குள்ளேயே பைத்துல் ஹராத்துல இருந்து மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அக்ஸா வரைக்கும் போனா அதுக்கு பேர் இஸ்லாம். அதுக்கு மேல போறது மேராஜ். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? சுப்ஹானல்லஸி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு போனானே, அவன் பரிசுத்தமானவன் சொல்லி நிப்பாட்டினா பிரச்சனை இல்ல. என்ன சொல்றான் தெரியுமா? பாரக்னா அலா ஹவ்லஹு,
அதை சுத்தி நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே. பரக்கத்து செய்யப்பட்ட பூமி ஷாம். திருக்குர்ஆனில் நேரடியா வருகிறது. ஷாம் என்று சொன்னா அது பரக்கத்து செய்யப்பட்ட மண். அமெரிக்காவுக்கு அப்படி வரல, ரஷ்யாவுக்கு அப்படி வரல, ஷாமுக்கு பரக்கத்து செய்யப்பட்டு திருக்குர்ஆனில் நாம நெடிய பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஷாம பார்த்து, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரம் ஷாம் எங்க கையில இல்ல, கிறிஸ்தவர் கையில. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா. ஹதீஸ் நல்லா பாருங்க வாசகத்தை. யா அல்லாஹ் எங்களுடைய ஷாம்ல எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. சஹாபாக்கள் என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாம் எங்க கையில வரவே இல்லை, ஷாம் கிறிஸ்தவர்கள் கையில. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதோட யமன் வாசிகள் இருந்தாங்க. யார சொல்லலாம்? எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊருக்கு கேட்க மாட்டீங்களா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ். அதோட நஜித் வாசிகள் ஈராக் மக்கள் கேட்கிறாங்க. யார் சொல்லலாம்? எங்களுக்கு கொஞ்சம் ஈராக்குக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் 3 வாட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் பரக்கத்து செய்வாயாக யா அல்லாஹ். 3 வாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்த் ஈராக்கை சொல்லவே இல்லை. எல்லாம் முடிஞ்ச போற ஈராக் ஈரான் பிரதேசம், நஜ்த் பிரதேசம் எல்லாம் முடிஞ்ச போற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஃபித்னாக்குரிய மண்ணே, கர்னு ஷைத்தான், ஷைத்தான் கொம்புகள் முளைக்கிற இடம், அது பூமி குலுக்க வர்ற இடம், அதுக்கு துஆ செய்ய இயலாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ரொம்ப 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 விரும்பின இடம் ஷாம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், ஒரு யுத்தம் நடக்கும், அந்த யுத்தம் 3 இடங்களில் நடக்கும் என்றாங்க. ஒன்று ஈராக்கில் நடக்கும் என்றார்கள், அடுத்தது ஷாமில் நடக்கும் என்றார்கள், அடுத்தது யமனில் நடக்கும் என்றார்கள். இன்றைக்கு 3 ஈராக் முடிந்து விட்டது, அதுக்கு மேலேயும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஷாமில் நடக்கிறது, யமனில் நடக்கிறது. சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார், யார ரசூலல்லாஹ் அந்த நேரத்தில் எந்த சபைக்கு எந்த படைக்கு நான் போக வேண்டும் யார ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷாமுடைய படைக்கு போன்றார்கள். யார ரசூலல்லாஹ் ஷாமுடைய படைக்கு நான் தவறிவிட்டேன் என்றால் எந்த படைக்கு யார ரசூலல்லாஹ் நான் போக வேண்டும்? யமனுடைய படைக்கு போன்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியது ஷாம், இல்லாவிட்டால் யமன். ஈராக்கை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ஷாம் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பரக்கத்து செய்ய யா அல்லாஹ் இந்த ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள். யா அல்லாஹ் இந்த யமனுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஷாமுக்கு செய்யப்பட்ட பரக்கத்து, நபிமார்களுடைய வருகை, இமாம்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்ட எக்கச்சக்கமான இமாம்கள் எல்லோரும் ஷாம் பேர் குறிப்பிட்டு இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் ஷேக் அல்பானி அவர்களால் சஹீஹாக்கப்பட்ட ஹதீஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த ஷேக் அல்பானி அவர்கள் பிரச்சாரம் செய்த மண்ணு ஷாமுடைய மண்ணு. ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எக்கச்சக்கமான ஃபத்தாவா இப்னு தைமிய்யா மட்டும் மஜ்மூ ஃபத்தாவா மட்டும் 24 ஒலிங்களோடும் அப்படி கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிறார். இங்க தொடங்கினா கிதாப் அங்க முடியும். அப்படி எழுதின அவருடைய வீர பிரச்சாரம் நடந்தது ஷாமில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் நவவி அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்ட இடம் ஷாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பிரச்சாரம் செய்த இடம் ஷாம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன், பெரும் பெரும் இமாம்கள் என்று யாருடைய பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பிரச்சாரம் செய்த பரக்கத்து பொருந்திய இடம் ஷாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமை ரசூலுல்லாஹ் சிலாஹித்து சொன்னார்கள். ஷாமுக்கு நிறைய பரக்கத்தை வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த ஷாமை பத்தி இப்படி எல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ், சிலாஹித்து சொன்ன ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி சொன்னார்கள், இதுதான் கடைசி நாளைக்குரிய அடையாளம் என்றே சொன்னார்கள். அர்துல் மஹ்ஷர் என்றார்கள். மஹ்ஷருடைய பூமி ஷாம்,
அர்துல் மஹ்ஷர் என்றார்கள். இந்த ஷாம் இருக்கிறது, இது மஹ்ஷருடைய மண் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஹ்ஷருடைய மண் என்றால் மஹ்ஷர் மைதானம் நினைச்சிட கூடாது. மறுமை நாள் நெருங்குற நேரம் நெருப்புகள் எடுக்குமா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நெருப்பு எடுக்கும். அந்த நெருப்பு மக்களை தள்ளிட்டே வரும். மக்கள் எல்லோரும் மறுமை நாளுக்கு நெருங்குற நேரம் ஒன்று சேருகிற இடம் ஷாம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஷாமில் இருந்தே வருவோம். அந்த ஷாமை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் என்ன முடிச்சு போடலாம், இது என்ன யுத்தம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாமை சிலாகித்து சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். அதிலே எக்கச்சக்கமான பரக்கத்துகளை நாங்கள் பார்த்து விட்டோம். அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமினுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் கிடைக்க முன்னாடி இந்த துஆவை செய்தார்களே, அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 4 வருடங்களுக்கு பிறகுதான் ஷாம் எங்கள் கையிலே கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். கேட்கிற நேரம் ஷாம் யாருடைய கையிலே? ரோமர்களுடைய கையிலே, கிறிஸ்தவர்களுடைய கையிலே. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 ஆண்டுகள் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர்தான் ஷாமை கைப்பற்றி கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னார்கள், அஹ்ஸாப் போர், அதாவது கந்தக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல எல்லாரும் பத்ர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பத்ருக்கு பிறகு உஹது யுத்தம் நடந்துச்சு. இதே மாதிரி அடுத்த யுத்தம் அஹ்ஸாப் யுத்தம், கந்தக் யுத்தம், அகல் யுத்தம். இந்த யுத்தத்தை மாதிரி இந்த உம்மத்திலே அதிபயங்கரமான யுத்தத்தை நீங்க பார்க்கவே இல்லை. இதுதான் ஃபைனல் வார் என்று சொல்ற மாதிரி யுத்தம். அவ்வளவு அற்புதம், அதிபயங்கரமான ஒரு யுத்தம். ஏனண்டா பத்ர்ல 300, அவங்க 1000. டிஃபரண்ட் எவ்வளவு? 700 பேர். இங்க 300, அவங்க 1000 ஆச்சா? 700 தான் டிஃபரண்ட். அந்த டிஃபரண்ட்ல அல்லாஹ் வெற்றியை கொடுத்துறானா? உஹது பிரச்சனை இல்ல. அஹ்ஸாபை பொறுத்தளவுல எல்லோ இப்ப ரியாத்ன்றமே, அதுக்கு நஜித் என்று சொல்லுவாங்க. அந்த டைம்ல இந்த பகுதி எல்லாம் காஃபிர், எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. எதுக்கு தெரியுமா? மதீனாவை சுத்தி வளைச்சு அவ்வளவு பேரை கொண்டு போட்டுரும். இதான் ஃபைனல் டிசிஷன். வர்றார்கள் எல்லோரும் படையெடுத்து கொண்டு, கிட்டத்தட்ட 10,000 பேர். மதீனா பாப்புலேஷனை எல்லாத்தையும் சேர்த்தாலும் 3000 வராது. இப்ப எவ்வளவு டிஃபரண்ட்? 7000 பேர் டிஃபரண்ட். 10,000 வர்றான், 3000 பேர் இருக்கிற ரசூலுல்லாஹ் தாடியை பிடிச்சிட்டாங்க. மெசேஜ் வந்துரும். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் சல்மான் அல் ஃபாரிசி வர்றார். யார் ரசூலுல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான். இங்க பாரசீகத்துல, பாரசீகம் என்ன, ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்ட் ட்ரம்புடைய பதவியேற்ப உலகமே பேசுது என்றால் இதே மாதிரி பாரசீகம் என்பது இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி. பாரசீக சாம்ராஜ்யம், எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, பெர்ஷியாவுடைய சாம்ராஜ்யத்து பாரசீகத்திலிருந்து வந்தவர் அவரு சல்மான் அல் ஃபாரிசி. யார சொல்ல, எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மாதிரி படையெடுத்து வந்தா குழி தோண்டிடுவோம். அப்ப வந்து எதிரி கீழே விழுந்துருவானா, குடியில உளுந்து தானே நம்மகிட்ட வரணும். உழுகுற நேரம் சரம் மாறியா பார்த்துக்கொள்வோம். செஞ்சிருவோமா யார சொல்லலாம்? மதீனாவில் பட்டினி நிலவுறது. ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க. சல்மான் அல் ஃபாரிசி சொன்னதை செய்வோம் என்றாங்க. எல்லோரும் குழியை தோண்டுங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் கிளம்புறார்கள். உள்ள அவ்வளவு ஆம்பளைகளும், சாப்பிடுக்கு வழி இல்ல, வயிற்றுகள்ல கல்லு தொங்குது. மதீனாவுல இந்த பக்கம் பெரிய மலை தொடர், அங்கெல்லாம் குழி தோண்ட தேவையில்ல. இந்த பக்கம் மலை தொடர், அதுக்கு பிரச்சனை இல்ல. பின்னாடி பனு குறைலா யகூதிகள், அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்கால விட்டுறாதப்பா, 3 ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. பெரிய ஒரு ஏரியா இருக்கு. இப்ப போனா உங்களுக்கு வழங்கும். இத நெடுஞ்சாலையே பெருக்கும். இப்ப போனா தெரியாது. மதீனாவுடைய ஓபன் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸால எல்லாரும் வந்துடலாம். குழியை தோண்டுவோன்னு முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது. எல்லாரும் தோன்றாங்க. ஒரு ஆச்சரியம் நடக்குது. குழியை தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது. உடைக்க பாக்குறாங்க, உடையுது இல்ல. அட்டிக்கிறாங்க, உடையுது இல்ல.
மஷூரா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் மஷூரா கேட்போம். இந்த கல்லு நிக்குது, எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம், கான் மாதிரி தோன்றாங்க, இது மட்டும் நடுவுல நிக்குதேப்பா, என்னன்னு கேட்டுருவோம்னு மஷூரா கேட்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து குழிய தோண்டுவதற்கு அந்த குழிய கல்லு குறுக்க நிக்கிற கல்ல உடைக்க வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உடைச்சாங்க தெரியுமா? பார்த்துட்டாங்க. உடையுது இல்லையா, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருப்பான் போல. எடுத்து கையில பிஸ்மில்லான்றாங்க. பிஸ்மில்லான்னு ஒரு அடி, கல்லு சுக்குணும், கல்லு உடையுது. அல்லாஹ் அக்பர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் ஷாமுடைய வாசல் திறக்கிற நேரம். இந்த யுத்தம் வரைக்கும் எப்படி வரைபடத்தை கீத்துறாங்கன்னு பாருங்க. இன்னும் ஷாம் கையில கிடைக்கல, ஒரு அடி அடிச்சு ஒட்டஞ்ச உடனே சொல்ல அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். வயித்துல கல்லு தொங்குது, மக்கள் பட்டினியில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கண்டா, மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷாமுடைய செந்நிறை கோட்டைகளை எனக்கு காட்டுகிறான். அல்லாஹ் ஷாமை என் கையில் தருகிறான், என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லில் இன்னொரு பகுதி மீதமா இருக்குது. அப்படியே பிஸ்மில்லாஹ் அறுத்தாட்டி கல்லு உடையுது. அல்லாஹ் அக்பர் என்றாங்க. வயித்துல கல்லு தொங்குது. 10,000 பேர் வெளியே நிக்கிறான், 3000 பேரை காலி பண்ணிடுவான். இது கங்காலம் மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்று கேள்வி இருக்கிற நேரம் பெருமானார் என்ன பேசுறாங்க தெரியுமா? கல்லு உடையுது, யாரால உடைக்க முடியாத கல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரசீக கோட்டை, வெள்ளை மாளிகை, பைத்துல் அபியல், பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை, ஒயிட் பேலஸ், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டுகிறான். அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பகுதி மிஞ்சிருக்குது. பிஸ்மில்லாஹ் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள், கல்லு சுக்குநூறாகி விட்டது. அல்லாஹ் அக்பர் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யமனுக்குரிய நுழைவாயலை வல்லாஹி அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான், அதையும் என் உம்மத்து கையில கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட நிலைமைன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏனண்டா இப்ப எங்களை சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இந்த டைம்ல போய் பாரசீகத்தை பிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு எம்பையர, ஒரு சாம்ராஜ்யம் கையில வருமா? அட உள்ள மதீனாவே பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறோம், நாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு அவ்வளவு பேர் எப்படி பிடிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்களா? இறை தூதரா இருந்தா மட்டும்தான் இதை பேசலாம், இல்லன்னா பேச இயலாது. யாரு கையில இருக்குது? ஒரு சின்ன ஆள் கையில இருக்குது, சக்கரவர்த்தி கையில இருக்குது, சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர், அவங்க கையில இருந்து சாம்ராஜ்யமே வந்துருமா? அதுக்கு மேல இல்லையா? பாரசீக சாம்ராஜ்யம் உடைஞ்சு போயிருமா? எத்தனை நாடுகள்! சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நெஞ்ச நாடா? பாரசீகம் என்பது இத்தாலியை தலைநகரமாக கொண்ட ஈராக்கு, ஈரான், பாரசீகம் என்றா ஈரான தலைநகரமாக கொண்ட பெரிய நிலப்பரப்பு. ஷாமண்டை இது ரோமபுரி என்ன இத்தாலிய தலைநகரமாக கொண்ட பெரிய நிலப்பரப்பு. இதெல்லாம் நம்ம கையில வந்துரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படி நேரம் என்று சொன்னா உங்களுக்கு வழங்கும் கையில வர்றதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி மூமெண்ட் சொல்லி காட்டுறேன் கேளுங்க. அஹ்ஸாப் போர் மாதிரி சஹாபாக்கள் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்ல. இரவாகிறது, போருக்கு வந்து விட்டார்கள். மதீனாவுல கொஸ்டின் மார்க் நிலவுது. 10,000 பேர் குலுக்கி அங்கால நிக்கிறான், 3000 பேர் இங்க இருக்கிறாங்க குடும்ப சகிதம். வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. பத்ர் மாதிரியே 10 மடங்கு என்லார்ஜ் பண்ணி பாருங்க. 300, 3000, 1000, 10,000 மாறி இருக்குது. ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான ஒரு வரலாறு சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. எந்த அளவுக்கு கண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விரட்டான் பாருங்க. நீங்க சூரா அஹ்ஸாபை பிரட்டி பார்த்து உங்களுக்கு வழங்கும். பெருமானார் எழும்பி கேட்கிறாங்க, மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா? அடுத்த பக்கம் குழியை தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபூ சுஃபியான். அங்க போய் அவங்க என்ன மஷூரா பண்றாங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்டு சொல்லுவீர்களா? என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு?
சாதாரண பரிசு அறிவிக்கல, என்னோடு சுவர்க்கத்தில் இப்படி இருக்கலாம், நானும் அவரு சுவர்க்கத்தில் அப்படி இருப்போம். ஒன்று ஒன்று இந்த குழியை தாண்டி போய் அதுக்கு அங்கால இருக்கிறார்களே, அவங்க என்ன மசூரா பண்றாங்கன்னு கேட்டு சொல்லிருங்க அப்படின்றாங்க. அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம், ஆனா அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்க போறான். புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பரிசு கொடுக்க போறான். அஹ்ஸாப் யுத்தத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, ஒரு ஆள் சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா, அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமா? சுப்ஹானல்லாஹ் நினைச்ச நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு ஆள், சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ், ஒரு ஆள் எலும்பல்ல, அவ்வளவு மௌனம். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட கூதல். அந்த கூதலை வர்ணிக்க இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க எதுக்கு அந்த கூதல் அனுப்பினோம்ன்றான். மைனஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன். எலும்பேல நட்டுங்க அப்படி நிக்கிறார்கள், எல்லாம் போத்திட்டு. சுப்ஹானல்லாஹ், இறை தூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார்கள். நட்டுங்க நிக்கிற நேரம் இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மக்களே அங்க போய் நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போகுது, அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்டு சொல்லி தர்றதுக்கு யாராவது உண்டா? அல்லாஹ் அறிவிக்கிறான், சுவர்க்கத்துல நான் அவர் இப்படி நிற்போம், என்னோட சுவர்க்கத்துல இருக்கலாம் என்றாங்க. யாருமே இல்லை. சப்பன் அமைதி அடிக்குது, கடுமையான இருட்டு, கட்டும் காத்து வீசுகிறது, கூதல் தாங்க முடியல. மூணாவது வாட்டி சொல்லிட்டாங்களா, இஸ்லாமிய வரலாறுலயே இது பார்க்க இயலாது. இஸ்லாமிய வரலாறுல பத்ர் யுத்தத்தில் எழும்பி யாரும் சொல்லலாம். என்ன சொன்னார்கள்? நீங்க பாய சொன்ன நாங்க பாய்வோம் யார சொல்லலாம். அப்படி பேசினவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏன் பேச்சு வருவதில்லை தெரியுமா? ஏலா அந்த கூதல் நடக்க விடுவதில்லை. அங்கிருந்து இப்படி போறது அப்படி கூதல். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் மூணாவது தடவை சொல்லிட்டு முகம் மலர்ந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்புங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்புங்க. அவர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக, ரசூலுல்லாஹ் மட்டும் எனக்கு எலும்புங்கள் என்று சொல்லாவிட்டால் நான் எழும்பியே இருக்க மாட்டேன். எனக்கு எலும்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் எழும்பி நின்றேன். உதைஃபா, நீங்கள் போய் எனக்கு சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்லுவது? அந்த கூதலை எப்படி சொல்றது? அவர் சொன்னார், வல்லாஹி நான் அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி போனேன். போகிற நேரம் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். உதைஃபா, நீங்கள் போய் அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க, போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளவு பேரை எங்கள் பக்கம் அனுப்பி விடாதீங்க உதைஃபா, போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் போய் சுப்ஹானல்லாஹ் எங்க போறார்? அப்படியே போய் ஒரு நெருப்பு பத்த வைக்கப்பட்ட இடத்துல உட்கார்றார். உட்கார்ந்தா முதுகு தெரியுது. யாருடைய முதுகு? அந்த படையின் தளபதி அபூ சுஃபியானுடைய முதுகு. எடுக்கிறார், கையில அம்பை எடுத்து குத்தி சாடிப்போம் என்று அனுப்புவோம் என்று நினைக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஞாபகம் வருகிறது. உதைஃபா, அவர்களை குழப்பி விடாத உதைஃபா என்றார்கள் ரசூலுல்லாஹ். உடனே என்ன பண்ணிட்டார்? அப்படியே போட்டு விட்டார். வேண்டாம், பேசுவதை எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஃபைனல் வார், அதி பயங்கரமான ஒரு நேரம். உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற நேரம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்டு, உதைஃபா என்னப்பான்னு கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் போக போறார்கள் யா ரசூலல்லாஹ். இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை. அவர்கள் சாக போறார்கள் யா ரசூலல்லாஹ். முடிவை என் காதிலே அல்லாஹ் எட்ட வைத்து விட்டான். அவர்கள் போக போறார்கள் யா ரசூலல்லாஹ். உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன். என்னெல்லாம் பேசினார்களோ அத்தனையும் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என்னை எழும்புங்கள் என்று சொன்னார். கும்யா உதைஃபாண்டு. நான் எழும்புற நேரம் அப்படி கூதலாக இருந்தது. போங்கள் என்றார்கள். வல்லாஹி, ஒரு சூடு காத்து வீசினால் அதில் எப்படி இருக்குமோ இந்த கூதல் அப்படியே இல்லாமல் சூடு காத்தில் பறந்து போற மாதிரி இருந்தது. நான் அப்படி, எனக்கு எந்த வேதனையும் இருக்கவில்லை. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் திரும்பி ரசூலுல்லாஹ்விடம் வந்தேன்.
வந்து கதையெல்லாம் சொல்ற நேரம் எதுவுமே இருக்கவில்லை. எல்லாத்தையும் முடித்து விட்டேன். கூதல் மறுபடி என்னை பிடித்துக் கொண்டது. ரசூலுல்லாஹ் ஒரு கம்பளியால் என்னை போத்தினார்கள். அவர்கள் தொழுதார்கள். நான் அப்படியே தூங்கிவிட்டேன். காலையிலே சுப நேரத்தில் என்னை எழுப்பாட்டி தூக்கம் மூஞ்சே என்று செல்லமாக என்னை பேசி எலும்பு உதைப்பா என்று சொன்னார்கள். ஏன் தூக்கம் மூஞ்சி என்று பேசினார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பார்ட்னர், சுவர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்த நற்செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டு செய்தியும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒன்று, மதீனா என்ன நிலவரம் என்று தெரியாது, குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபைனல் நேரத்தில் யுத்தம் செய்ய இயலாது, வந்தவர்களை திருப்ப அனுப்புவோம் என்று கடும் கூதலை அனுப்பி யுத்தத்தை முடித்து விட்டான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த வெற்றி நேரம் ஒரு தோழரை சுவர்க்கவாசியாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினான். இப்படி இந்த யுத்தத்திலே தான் ஷாம் கையிலே கிடைக்கும் என்றார்கள். இந்த நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. வயிற்றுல கல்லு தொங்குற நேரம் ஷாம் கிடைக்குமாப்பா, பாரசீகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பின கூட்டம் வயிற்றுல கல்ல பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு இயலாது, ஷாமான்னு கேட்கவில்லை. இறை தூதர் பேசினால் அது நடந்தே ஆகும் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஷாமை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள். அப்ப இந்த நான் கேட்ட இந்த ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ இப்ப பொருந்துதா? யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள். ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள். இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமை நாள் வரும் என்றார்கள். ஸஹீஹுல் முஸ்லிம்லே வருகிறது, லா தகுமு ஸாம் ஹத்தா யன்ஸில ரூம் அமாக் அவி தாபிக் என்றார்கள். அமாக் அல்லது தாபிக் என்ற ஊருக்கு ரோமர்கள் வரும் வரைக்கும், ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வரவே வரவே வராதென்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது. எங்க சிரியாவுடைய அலப்போ, ஹல்ப், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் வாழக்கூடிய பூமி. இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் இருக்கிறது. இந்த தாபிக்கு கை வைத்தால், தாபிக்ல வந்து ரோமர்கள் இறங்கினால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல, இன்றைக்கும் நான் விக்கிபீடியாவில் தேடி பார்க்கிற நேரம் அது சின்ன கிராமம். தாபிக் என்ற ஊரை உங்களுக்கு போய் பார்க்கலாம். என்சைக்ளோபீடியா ஆஃப் விக்கிபீடியா, அது ஒரு சின்ன கிராமம், பெரிய கிராமம் இல்ல, சின்ன கிராமம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மக்தஸை பற்றி சொன்னார்கள், யகூதிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போராட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கே ஈசா நபி வருவார் என்று சொன்னார்கள். எல்லாம் பேசின ரசூலுல்லாஹ் ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள். ஒன்று துருக்கி, நான் சொன்ன ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி. இதனுடைய இஸ்தான்புலை சொன்னார்கள். இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல். அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல்புக்கு பக்கத்துள்ள தாபிக் என்ற இந்த ஊர், இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் லா தகுமு ஸாஅ, மறுமை நாள் வரவே வரவே வராதென்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது. அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபாக்களை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்றார்கள். எப்படிப்பட்ட காலம் என்றால், ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள். அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள். அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள். இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இருட்டிலே, ஒரு இரவிலே, இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே, அதைவிட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள். உலகம் அவர்களை விட்டு கைவிரித்துக் கொள்வார்கள். ஆனால் யுத்தம் முடியவே முடியாது. மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள். இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். ஹத்தா, எது வரைக்கும் தெரியுமா?
மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹ் மௌனமாகிவிட்டு சொன்னார்கள், அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள். ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எப்படி நீட்டினார்கள் தெரியுமா? ஷாம் என்று நீட்டி மடக்கவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஷாம் என்று நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் களைப்பாகி விட்டார்கள், அவருடைய விரல் வலிக்கிறது என்று ஆகிற நிலைமை வரைக்கும் விரலை நீட்டிக்கொண்டு ஷாம் என்றார்கள். இங்கே யுத்தம் தொடங்கிவிட்டால், இங்கே யுத்தம் ஆரம்பித்து விட்டால் அது முடியவே முடியாது. அந்த யுத்தத்துக்கு பிறகு மறுயுத்தம், மறுயுத்தத்துக்கு பிறகு மறுயுத்தம். மல் அமா என்றார்கள் ரசூலுல்லாஹ். மல் அமா யுத்தம் ஆரம்பித்து விட்டால் அது மறுமை நாளைக்குரிய அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா? அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் கடைசியில் முடிவெடுங்கள், இது அப்படிப்பட்ட யுத்தமா என்று முடிவெடுப்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொன்னார்கள். இவைகள் எல்லாம் சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்றார்கள். அந்த காலம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஈராக் அதனுடைய தீனாரை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது இப்ப இலங்கையிலே ரூபாய்கள், இலங்கையிலே ரூபாய், இதை தர மறுக்கும் என்றார்கள். ஈராக்கிலே ஈராக்குடைய பணத்தை ஈராக் தர மறுக்கும் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈராக் வறுமையாக இருக்கும், ஈராக்கிலே பொருளாதார தடை வரும், ஈராக்கிலே சல்லி பஞ்சம் வரும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஈராக் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஈராக் என்றால் யார் தெரியுமா? பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள், அப்படிப்பட்ட இடம். மதீனாவுக்கு ஈராக்குக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம். அந்த ஈராக்குக்கு ஆமா வரும், அவர்களுக்கு பொருளாதார தடை வரும். யார்கிட்ட வரும்? யார் சொல்லலாம்? அந்நியர்கள்ட்ட இருந்து வர மாட்டாங்க, அந்நியர்கள்ட்ட இருந்து வர மாட்டார்கள். அப்படியா? அது வராம மறுமை நாள் வராதுன்றாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தது சிரியாண்டாங்க. சிரியாவில் பொருளாதார தடை வரமாட்டாங்க, சிரியா தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் என்றார்கள். அப்படி ஒரு காலம் வந்தா, சிரியாவுக்கு பொருளாதார சிக்கல் வந்தா அது மறுமை நாளைக்கு அடையாளம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு யார்கிட்ட ஒரு யார் சொல்லலாம்? ரோமர்கள்ட்ட இருந்து வர மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து வர மாட்டாங்க. அப்படியா? அதுக்கு அடுத்தபடியாக ஈஜிப்ட், எகிப்தை சொன்னால் மிஸ்ர், மிஸ்ர் தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் என்றாங்க. அங்க பொருளாதார தடை வரும் என்றாங்க. வரிசையாக சொன்னார்கள். ஈராக்கு டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன், அவரை முழுக்க முடித்து விட்டார்கள். அவனை கொண்டு போய் தூக்கல போட்டாங்க. ஒரு ஜனாதிபதியை கொண்டு போய் பப்ளிக்கா வச்சு தூக்கல போட்டு ஈராக்கு கதையை முடித்தார்கள். யார்கிட்ட வந்துச்சு? யார்கிட்ட வந்துச்சு? அந்நியன்ட்ட வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? ஈராக் தன்னுடைய பொருளாதாரத்தை தர மறுக்கும் என்றார்கள். முஸ்லிம் உம்மத்து எதிர்பார்த்தது, முஸ்லிம் அறிஞர்கள் எதிர்பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் படி அடுத்ததாக சிரியாவுக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அது 2012ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு உள்நாட்டு போராக ஆரம்பித்து 38,100 பில்லியன் ரூபாய்கள், நம்ம கணக்குப்படி 38,100 பில்லியன் ரூபீஸ், 38,100 பில்லியன். ஈராக் பொருளாதாரம் இல்லாமலே போச்சு, காலியாச்சு. நம்ம நாட்டு இந்த தடவை பட்ஜெட் 3000 பில்லியன் ரூபாய் செலவு, வரவு இல்லை, வரவு கம்மி. கிட்டத்தட்ட 3000 கிட்ட வருகிறது செலவு. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த தடவை போட்ட பட்ஜெட் 3000 பில்லியன் என்றா, சிரியாவில் நடக்கிற உள்நாட்டு போர். இது சின்ன பேர போர் இல்லமா, அது என்ன போர் நான் சொல்லுவேன், உள்நாட்டு போர். என்ன போர்னு புரியுது உங்களுக்கு? ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கொள்ளல, புரட்சி பண்ணுவாங்களா? இத குறைங்க, பஸ்ஸுக்கு இந்த மாதிரி தடை அடிக்காதீங்க, வெஹிக்கிள் போற நேரம் லைசன்ஸ் இல்லைன்னா இவ்வளவு அடிக்காதீங்க. மக்கள் போராடுவாங்களா? போராடுற நேரம் என்ன ஆகும்? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அது ஆர்மி அனுப்பி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? டீய கேஸ் அடிப்பாங்க, கொஞ்சம் அந்த கண்ணீர் புகை அடிச்சு தண்ணி அடிச்சு மக்கள் அனுப்பிடுவாங்க. ஆனா
அங்க என்ன பண்ணான் தெரியுமா? பஷார் அல் அசாத் உள்நாட்டு யுத்தம் நடக்கிற நேரம் கண்ணீர் புகாட்டிக்கல, சுட்டு கொலை செய்யறான். சுட்டு கொலை செய்யத்தான் நடக்குது. ஏன் நடக்குதுண்டா, பஷார் அல் அசாத் யாருன்னு புரிஞ்சாதான் இது அப்படியே வழங்கும் உங்களுக்கு. அவங்க வாப்பா அவன் என்ன பண்றான், அவன் ஒரு கட்சியில் ஆட்சி செய்துட்டு இருக்கிற நேரம் இப்ப உள்ள சிரியாவுடைய ஜனாதிபதி யாரு? பஷார் அல் அசாத். அவன் ஒரு கண் டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட், கண் வைத்தியர். அவர் ராணுவத்தில் போய் சேர்ந்து 2000 ஆண்டு அவங்க வாப்பா மௌத்தாகிற நேரம் பஷார் அல் அசாத் ராணுவத்தை எடுத்துட்டு வந்து ராணுவ புரட்சி செய்துதான் வர்றான் கவர்மெண்ட்டுக்கு. ஏனண்டா அவன் வந்து நுசைரி ஆண்ட பிரிவை சேர்ந்தவன். இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில முஸ்லிம்கள் இருக்கிறோம், எங்க சனத்தொகை எப்படின்னு பாப்போமா? இதே மாதிரி அங்க ஷியாக்கள் இருக்கிறாங்க, சுன்னிகள் இருக்கிறாங்க. ஷியா எங்க நுழைஞ்சானோ அங்க சாவு மணிதான். ஷியாக்கள் நுழைஞ்சால் ரத்த ஆறுகள் ஓடும். எத்தனை வீதம் இருக்கிறாங்க? 12 வீதம். எண்ணி பார்த்தா 30 லட்சம் மக்கள். எங்கள்கிட்ட நாங்க 2 கோடி 10 லட்சம் இருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் முழு சிரியா சனத்தொகை 2.5 கோடி. 2.5 கோடி தான் மக்கள். அதுல பஷார் அல் அசாத் இருக்கிறானே, அவன் நுசைரியா பிரிவோட இருக்குது, அவன் 30 லட்சம். மற்றது கிறிஸ்தவர்கள் 10 வீதம் 25 லட்சம். மற்றது துருக்கி மக்கள் இருக்கிறாங்க ஒரு 8 வீதம். அதுக்கு மேல உள்ள 70 வீதமும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத், குர்ஆன் சுன்னாவோட உள்ள மக்கள். அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாத் 70, மற்ற 30 தான் பிரிச்சு போடலாம். இதுல இவன் கூட்டு எவ்வளோ? 2.5 கோடி மக்கள் 30 லட்சம். அப்ப ஏன் அந்த மக்கள் இவருக்கு கீழே இருக்கணும்? நுசைரியா யாருன்னு தெரியுதா? ஈரான் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, ஈரான் இந்த நுசைரியாவை பார்த்து காஃபிரான். இவனும் ஷியா அவனும் ஷியா. இந்த ஷியா என்ன பண்றான்? ஈரான் சொல்றான் அவன் காஃபிரான். எப்படி அவன் காஃபிரானா? இவங்க ஷியாக்கள் அத்துமீறின ஆட்கள். இவங்க யாருண்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த பிறகு அவன் என்ன பண்ணா? சிலர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? இது இறைவனின் அவதாரம் எடுத்து ஈசா வந்தார், இவர் இறைவனின் மகன், இறைவன் தான் ஒரு கூட்டம், இறைவன் மகன் தான் ஒரு கூட்டம். இந்த மாதிரி போச்சு. இதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கடா, அலி பின் அபி தாலிப் யார் தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அலியுடைய வடிவத்தில் வந்தான். சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு தூக்கி எங்கேயோ வச்சு ஷியாக்கள் ரொம்ப மோசமான ஜாதி. இவர்கள்ட்ட ஒரு கொள்கை என்ன தெரியுமா? அஹ்லு சுன்னா வல் ஜமாத் கொண்டா நன்மை, ரத்த ஆறு ஓடினா நன்மை, கொல்ல அவர்களை. இந்த கொள்கையில் உள்ளவர்கள் என்ன பயன்படுத்தினான் தெரியுமா? என்னையே இல்லாமலாக்க பாக்குறீங்களா? அவன் இல்ல மக்களை கொள்றான். தன்னுடைய நாட்டு மக்களை ராணுவத்தை போட்டு கொள்ற நேரம் அங்கால 4 படம் வருகுது. ISIS வருகுது, ஜபஹத்து நுஸ்ரா வருகுது, துருக்கியில இருந்து ஒரு படம் வருகுது, மக்கள் சார்புல வெளியில இருந்து கொஞ்சம் படம் வருகுது. இவன் தன் கவர்மெண்ட்ல உள்ள ராணுவத்தை அடிக்கிறான். இப்ப அந்த கவர்மெண்ட் சிறிய ஆர்மி அடிக்குது மக்களுக்கு. மக்கள் ஆயுதம் இல்லையா, அந்த பக்கத்து ஆளால் கொஞ்சம் கொடுக்கறாங்க. 2 பேர் அடிக்கிற நேரம் அவன் கவர்மெண்ட் தோக்க பாக்குது. இப்பதான் அழிக்கிறதுக்கு யாரை எடுக்கிறான்? ரஷ்யாவை மேலால எடுக்கிறான். ரஷ்யா விமானங்கள் வருகிறது, ஈரானை கீழால எடுக்கிறான். தரைய மார்க்கமாக ஈரான், ஆகாய மார்க்கமாக ரஷ்யா பாம்பைய போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்குறான். யுத்தத்தில் ஹல்பு மக்கள் அகதிகளாகவே மாறுறார்கள். வீடு வாசல் ஒன்றுமே இல்லை, அடிச்சுட்ட ஹல்ப. எத்தனை பேர் இருக்கிற ஹல்புல? இந்த கொழும்பு மாதிரி ஹல்பண்டா பெரிய இடம், 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 2.5 மில்லியன் அவ்வளவு மக்கள் உள்ளத ரஷ்யாவை கொண்டு வந்து அழிக்கிறான், முஸ்லிம் அழிக்கிறான். பஷார் அல் அசாதை பொறுத்தளவில் அவனை பத்தி இந்த இரவுல நீங்க எல்லாம் துவா செய்ய வேண்டும், அவனுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் என்பதுக்கு சொல்றேன். பஷார் அல் அசாத் யாரு தெரியுமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க 5 வருஷத்துக்கு பிறகு. சிரியா பிரச்சனைக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஊர்ல சர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. வீடியோ பார்க்கிறேன்னு நான் அசந்து போயிட்டேன். ஏனண்டா பஷார் அல் அசாத் போறான், சிரியா கவர்மெண்ட் தலைவர்.
அவன் பக்கத்தில் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை தலையில போட்டு இல்ல, சரிப்பா ஏதாவது இப்படி போட்டு அதுவும் இல்ல, களத்திலையோ எதுலையுமே போட்டு இல்ல, அசல் வெள்ளைக்காரி. பக்கத்துல போறாங்க, போனா முழுக்க கருப்பு உடுத்த, தலைய மறைச்சு எல்லாத்தையும் மறைச்சு அபாயா போட்டு ஸ்காப் போட்ட பெண்கள், முழுக்க கருப்பு. கை கொடுக்குறான், அவ்வளவு பெண்கள் கைய கொடுத்துட்டு ஹக் பண்ணி கொள்றாங்க. ஓ, முஸ்லிம் பொம்பளை இப்படி செய்ய மாட்டாங்களே, கை கொடுக்க மாட்டாங்களேன்னு பார்த்தா அது சர்ச். அங்க உள்ள கிறிஸ்தவ பெண்கள் எப்படியா எங்க நாட்டுல மாறி நாங்க இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் மறைக்கிறோமே, தலையில இருந்து உடம்புல இருந்து கை வரைக்கும் எல்லாத்தையும் மறைக்கிறோம். அவ்வளோத்தையும் மறைச்சா அது யாருப்பா வெள்ளைக்காரி பக்கத்திலே போறான்னு பார்த்தா அஸ்மா அல் அசாத் பொண்டாட்டி, ஐரோப்பால படிச்சவன், தலையில இல்ல மேல இல்ல, அசல் வெள்ளைக்காரி பொண்டாட்டி போறா. கிறிஸ்தவ பாதிரியார்கள் உள்ள அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் முழுக்க மறைச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கம்யூனிசத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த சிரியாவில் வைக்கிற இஸ்லாமிய சப்ஜெக்ட் ஒண்ணுமே இல்ல. இவன் தான் பஷார் அல் அசாத். என்ன பண்றான், பிடிச்சி எங்க ஆட்கள் எல்லாத்துக்கும் கொள்றான். அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்றால் நானும் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த உறவுகள் தாங்க பாதிக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்தை வந்து ஏன் மறுமை நாளோட சேர்க்கிறோம்டா, இங்க ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு. என்ன இடியாப்ப சிக்கல் தெரியுமா? மக்கள் தரப்புல போராடுறதுல நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்ப சிரியா தரப்பு இருக்கேன்னு வைங்களேன், அதுல ஷியாக்கள் வந்து போராடுறாங்க. மக்கள் தரப்பு இருக்கு பாருங்க, துருக்கி தலையிடுது, ஐஎஸ் தலையிடுது. இவங்க எல்லாம் நல்ல ஆட்களா? அங்க பெரிய பிரச்சனை விளங்குதா உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு படையை இருக்கிறோம் வைங்க, ஒரு பேச்சுக்கு நாங்க போய் ஃபைட் பண்றோம், ஒன்றுக்கு எதிராக ஃபைட் பண்ற நேரம் எங்க படையில 10 பேர் இருக்கிறான், 10 படை, 10மே நல்லவன் இல்ல. நாங்க ஒரு கெட்டதுக்காக போராடுறோம், எங்கள்கிட்ட உள்ள 10 படையும் சந்தேகம். அந்த மாதிரியான படைகள் தான் இதெல்லாம். இதுவரைக்கும் உலகத்தில் ஐஎஸ்ஐஎஸ் ஒண்ணுமே புரியல. யாருப்பா இந்த ஐஎஸ்ஐஎஸ், நல்லவனா கெட்டவனா? கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன் கேள்விக்குறியா இருக்குது? இது அமெரிக்காவே வாசல திறந்த மாதிரி இருந்துச்சு. ஈராக் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் உண்டாச்சு? ஈராக்கு யுத்தம் முடிய 3.5 லட்சம் பேரை கொண்டு போய் பெரிய ஜெயில் அடைக்கிறான். அடைச்சா எப்படி வெளியாகுறாங்க? ஜெயில உடைச்சு வெளியே பாயிறான். வெளியே பாஞ்சா எது இப்ப மாடர்ன் ஆயுதமோ, நவீன ஆயுத களஞ்சியம் உண்டு ஜெயிலுக்கு பக்கத்துல. பெரிய ஒரு ஸ்டால் அமெரிக்காட, எல்லா ஆயுதம் இருக்குது, நவீன ரகமான ஆயுதம். இந்த 3.5 லட்சம் பேர் என்ன பண்றாங்க? ஜெயில இந்த உடைச்சிட்டு வந்த உடனே ஆயுத களஞ்சியம் உடைக்கிறாங்க. உடைச்சு அதுல உள்ள ஆயுதத்தை எடுத்து ஈராக்கு வழியாக அப்படியே உள்ள நுழைஞ்சு சிரியாக்குள்ள போடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனைடா, அமெரிக்கா இவ்வளவு கூமுட்டையா? வெளிக்கடை ஜெயில இருந்தே பாயலாம் இருக்குது, போகம்பர்ல இருந்தே பாயலாம் இருக்குது. 3.5 லட்சம் பேரை ஈராக்கில் அடக்கி வச்சு ஜெயில இருந்து பாய்ந்தார்களாம். பாஞ்சா சரி சரி, ஜெயில உடைச்சுதான் வைங்களேன், அவன்கிட்ட உள்ள அந்த மாதிரி பிரிசன் எல்லாம் உடைச்சிட்டான். உடைச்சா இங்க இருந்து போய் ஆயுத களஞ்சியத்துல கை வைக்க காட்டியும் இவன் எங்க பார்த்தான்? மேல பார்த்தானா? அப்ப நான் சொல்லல அமெரிக்கா உருவாக்கின படைன்னு சொல்லல. அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தான். ஏன் பார்த்தான் தெரியுமா? அவன் வேலையே ஆயுதத்தை கையில கொடுத்த நீங்க சண்டை பிடிப்பீங்க, ஃபைனலி நான் வருவேன் சமாதானம் என்று சொல்லி ஒரு அடி அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிடும். விளங்குதா? இதான் வேலை. அதனால ஐஎஸ்ஐஎஸ் ஆயுதம் கிடைத்தது உலகத்துல பெரிய சந்தேகம். நவீன ரகமான ஆயுதம் கொஞ்சம் நெஞ்ச இல்ல, அவ்வளவு ஒட்டிச்சு சாம்பலாக்கி அந்த ஆயுதங்களை தூக்கி கொண்டுதான் சிரியாவுக்குள்ள நுழைகிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்குள்ள போற கூட்டத்தில் ஜபஹத்து நுஸ்ரா யாருன்னு விளங்குது இல்ல, ஐஎஸ்ஐஎஸ் அதுக்கால வருகிறது. வந்து எல்லாரும் ஒன்று சேர்றார்களே, நாளைக்கு இந்த நல்ல மக்களுக்குள்ள யுத்தம் வரலாம் என்ற சந்தேகம் வருகிறது. இதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டா
யுத்தம் நடந்தா இன்னும் ஸ்ரீலங்கா ராணுவமும் LTT ஓகே அவ்வளவுதான் வருது. இது அவன் தூக்கிட்டு வாரான், இவன் தூக்கிட்டு வாரான், அவன் தூக்கிட்டு வாரான். நாளைக்கு நீங்க சண்டை பிடிக்க மாட்டீங்களா? சஹீஹ் முஸ்லிம்ல தெளிவா வருகிறது. ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை அடுத்த மக்கள் இருக்கிறார்களே அவர்களை வச்சு எங்க உம்மத்தை எங்க நாடுகளை பிடிச்சிட விடக்கூடாது யா அல்லாஹ், எங்க மண்களை அவர்கள் கையில கொடுத்துறாதே யா அல்லாஹ். அல்லாஹ் ஏத்துக்கொள்றான். என்ன ஏத்துக்கொள்றான்? ஒட்டுமொத்த ஏரியாவை கொடுக்க மாட்டேன், உங்களுக்குள்ள சண்டை பிடிப்பீங்க, நீங்க உங்களுக்குள்ள சண்டை பிடிப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண இயலாது. நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்வீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அதை மறுத்து விட்டார் என்றார்கள். வெளியில இருந்து வந்து எங்களுடைய முழு பிரதேசத்தை பிடிக்க மாட்டார்கள், சின்ன சின்ன இடம் பிடிப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள சண்டை வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப என்ன சண்டை வருவது? இந்த யுத்தம் முடிஞ்சா கூட இன்னொரு யுத்தம் சிரியால வரலாம், அது முடிஞ்சா இன்னொன்று வரலாம் என்று சொல்ற மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல் சிரியாவுக்குள் நடக்கிறது. புரியுது உங்களுக்கு? யுத்தம் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ ஓடுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யுத்தத்தோட நான் எப்படி தொடர்பு படுத்துறேன்னு கேளுங்க. கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள், மிக நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள். கிழக்கு பகுதி என்று சொன்னால் ஷாமுடைய இடம். இங்கிருந்து நீதமான ஒரு படை வந்தால் அந்த படை அப்படியே ஜஸீரத்துல் அரபுக்குள் மக்கா மதீனாவுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலே ஒரு மன்னருடைய 3 பிள்ளைகள் ஆட்சிக்காக வேண்டி போராடி கொண்டிருப்பார்கள். வாப்பா விட்டு இருந்து இவர் எனக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார், அவர் அவருக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார். இந்த நிலைமை என்றார்கள் ரசூலுல்லாஹ். படம் பிடித்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹ். இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள், அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள். அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள். ஒரே ஒரு நைட் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த படையில் யார் இருப்பார்கள்? அவர்கள் உலகத்தில் இதற்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நீதமான படை. ரசூலுல்லாஹ் அந்த படைக்கு இந்த பேர் அந்த பேர் இந்த பேர் என்று வைக்கவில்லை, அதில் நீதமான படை என்றார்கள், மிக நேர்மையான படை என்றார்கள். அவர்கள் வந்த உடனேயே காபத்துல்லா அங்கே அவர்கள் இருப்பார்கள். இரவு நேரம் ஒரே ஒரு நைட் ஹஜர், அதாவது மக்காம இப்ராஹிமுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே அவர் இமாம் மஹ்தி அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படை அவர்கள் வருவார்கள். எப்ப வருவார்கள் தெரியுமா? இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், மதீனாவிலே இருந்து தான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் அதுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை, உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார் ரசூலுல்லாஹ். இந்த பூமியிலே பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார்கள். வேற பேர் வைக்கவில்லை ரசூலுல்லாஹ். பலமான படை, நீதமான படை. அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா? ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள், துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையில பிடித்துக் கொண்டிருப்பார்கள். துருக்கியை பிடித்தால் இன்றைக்கு துருக்கியில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரமாரியாக பாம்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீஸ் டாக்கை உடைத்து விட்டு துருக்கியிலே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல் அது எங்கள்கிட்ட இருந்து பறிபோனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக் என்ற ஊர் எங்க கையில இருந்து பறி போய் விட்டால், அதே மாதிரி இஸ்தான்புல், துருக்கியுடைய இஸ்தான்புல் எங்க கையில இருந்து பறி போய் விட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார். எங்கிருந்து வருவார்? ஹரத்திலே அவர் இருப்பார். ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மஹ்தி என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஹ்தி அவர் என்று அவருக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? படர்ந்த நெற்றி என்றார்கள், மூக்கு
கொக்கை, அவர் இன்னொரு ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள். அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் என்றார்கள், என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக ஹஸன் ரலியல்லாஹுடைய குடும்பம் என்றார்கள். அங்கிருந்து வருவார் முஹம்மது இப்னு அப்துல்லா, அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மத். அப்துல்லா முஹம்மத் என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும், என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் அந்த நீதமான படையில் வந்தவர். எங்கே வந்தவர்? அவர் மக்காவில் பிறக்க மாட்டார், ஷாம்பாசி. அவர் வருவார் இந்த நீதமான படைகளில் வந்து காபத்துல்லா கைப்பற்றின உடனே அந்த நைட், அந்த இரவு, ஒரு இரவில் மஹதி வெளியாவார் என்றார் ரசூலுல்லாஹ். ஒரு இரவு தான், உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மஹதியை அல்லாஹ் அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு உறுதி மஹதி வருவார் என்பதற்கு. மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார். வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார், மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார். அந்த நேரத்தில் கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள், அறிவாளிகள். அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இமாம் மஹதி என்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரத்தில் அப்படி நடந்தது. 1979ஆம் ஆண்டு சில பேர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், 4 நாட்களாக அரத்தில் தொழுகை நடக்கவில்லை. சுபஹ் தொழுகை முடிந்த உடனே ஒரு ஃபயர் பண்ணினார்கள், ஷூட் பண்ணி ஹரமே அப்படி கதிகலங்கி போய்விட்டது. ஹரத்துக்குள்ளே ஒருவர் எடுத்து மைக்கை எடுத்து பிடித்து பேசினார், இமாம் மஹதி வந்திருக்கிறார், இதா இருக்கிறார் இமாம் மஹதி என்று ஒருவரை காட்டி, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மது, அவர் ஒரு படையோடு இங்கே வந்திருக்கிறார், ஹரத்தில் இமாம் மஹதி வந்து விட்டார் என்று சொன்ன சேருக்கு ஹரமே குழம்பி நிற்கிறது. அவர் அரபியில் பேசுகிறார். அங்கே உள்ள பாதி பேருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அஜமிகள் அங்கே இருக்கிறார்கள், என்ன பண்ணுவது என்று விளங்கவில்லை. ஃபயர் பண்றதுக்கு எல்லோரும் ரெடியாக நிற்கிறார். ஹரம் அப்படியே இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செக்கிங் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு போய் ஜித்தாவில் நிற்கிறோம் என்றால் செக் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் என்றால், நீண்ட நேரம் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கிறார்கள் என்றால், இது எல்லாம் 79க்கு பிறகு நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ஹரத்திலே இமாம் மஹதியுடைய ஆட்சி என்று சொல்லி அறிவித்து எல்லாரும் வெளியான பிறகு சவுதி அவசரமாக ஃபயர் பண்ணவில்லை. ஹரத்திலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அமைதியாக நின்று ரொம்ப ஸ்மூத்தாகத்தான் ஹேண்டில் பண்ணி, அது மஹதி இல்லை அப்பா. ஏனென்றால் சவுதியே கதிகலங்கி நின்றது. இது மஹதியா என்ன? யார்? இமாம்கள் தெளிவாக பேசினார்கள், இப்படி மஹதி வர மாட்டார் என்றார்கள், தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் பேசுறார், அவர் மஹதியாம், இவர் மஹதியாம், மஹதி வந்து விட்டார். ஒரு காலமும் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வர முன்னாடியும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் முஹம்மது, அவர் மஹதி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்தான் கலீஃபா, அவர்தான் கலீஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பனி மலைகளை தாண்டியாவது மஹதி வந்தால் அவருக்கு பையத்து பண்ணுங்கள் என்றார்கள். நீங்கள் எல்லோரும் அவர் அணியில் ஒன்று சேருங்கள் என்றார்கள். சாதாரண ஒருவர் வந்து நான் மஹதி என்றா உனக்கு என்னடா ஆட்சி இருக்குது? மஹதிக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஜஸீரத்துல் அரப் அவர் கையில இருக்கும். ஒரு நாளில் அவர் ஆட்சியாளராக முழு உம்மத்தும் கண்டு கொள்ளும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்டவர் வந்தாதான் ஆட்சி. ஜஸீரத்துல் அரபில் அது நடக்கவில்லை. நிறைய பேர் வந்து ஹோட்டல்களில் தங்கி மஹதி வந்தாராம். ஒரு காலத்தில் இன்னொருத்தர மஹதி மஹதி என்று அழைத்தார்கள். இப்படி காதியானிலிருந்து எல்லாருமே மஹதியை பற்றி பேசுவார்கள். அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியெல்லாம் வரவே மாட்டார். நீங்கள் யாரை பார்த்து சந்தேகப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அவரை உலகம் இந்த உம்மத்து அடையாளம் காட்டும் வரைக்கும். ஜஸீரத்துல் அரபுடைய ஜனாதிபதி அவரா? அவர் மஹதி. அப்படி வந்தாரா? மதீனாவை அவர் படை அனுப்பக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டாக அனுப்பி உலகம் எங்கும் படைகள் போகும் என்றால் ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து போகும். ஒரு இந்த உலகத்தில், இந்த பூமியிலே மிக பலமான படை மதீனாவிலிருந்து வெளியாகும். எங்கே போகும் தெரியுமா?
கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போகும் என்றார் ரசூலுல்லாஹ். துருக்கியுடைய தலைநகரம் இன்றைக்கு இஸ்தான்புல் என்ற பேர். கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போனால் அங்கே உள்ளவர்கள் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு இவர்களுக்கும் போராட்டம், நீங்க எதுக்கப்பா வந்தீங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன இது? படையில் போனவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, எங்களுடைய உறவுகள், நாங்கள் விடமாட்டோம் என்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த படையை மூன்றாக பிரித்தார்கள். அந்த மிக பலசாலியான படையிலும் முனாஃபிக்கள் இருந்தார்கள். மூன்றாக ரசூலுல்லாஹ் பிரித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகுட்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிலே இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அரவணைத்துக் கொள்வான், அவர்களை மன்னித்து விட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே மூன்றாவது கூட்டம் அவர்களை தோற்கடிப்பார்கள். அந்த நேரத்தில் இஸ்தான்புல் மீண்டும் எங்கள் கையில் வந்தால் ஈசா நபியுடைய வருகை நெருங்கிவிட்டது என்ற அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்தான்புல் எங்கள் கையில் இருந்து போய் வர வேண்டும். இன்றைக்கு இஸ்தான்புல் போகுமா என்ற சந்தேகம் எழும்பக்கூடிய யுத்தம் வந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானை அடித்தார்கள், உள்நாட்டு போர், அல் கைதா என்றார்கள், தாலிபான் என்றார்கள், அடித்துக் கொண்டார்கள், சண்டைகள் வந்தது. கடைசியில் அமெரிக்கா தலையிட்டு அதை கையில் எடுத்தார்கள். ஈராக் யுத்தம் என்றார்கள், அது இது என்றார்கள், கடைசியில் அமெரிக்கா கையிட்டு அவர்கள் கைகளை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அவர்கள் அப்புறம் பொம்மைகளை போட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்கள். இதே மாதிரி இப்போ துருக்கி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால், இதே சிரியாவுடைய யுத்தம் ரசூலுல்லாஹ் சொன்ன மல்அமாவாக இருந்தால், இது முடியவே முடியாமல் அடித்துக் கொண்டே இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி நேரம் ஷாமிலிருந்து தான் அந்த ஜிஹாது படை வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் ஷாமிலிருந்து சொல்கிறேன் தெரியுமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படையில் பெரும் பகுதி சிரியா மக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை கட்டி சொல்லவில்லை, சஹீஹுல் முஸ்லிமிலே மிக தெளிவாக வருகிறது. அவர்கள் போய் இஸ்தான்புலை பிடிப்பார்கள். பிடித்தால் ஷைத்தான் வெளியே வந்து கத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். ஓடுவார்கள் அந்த ஜிஹாது படை. எங்கே ஓடுவார்கள் தெரியுமா? ஹதீஸில் தெளிவாக வருகிறது, சிரியாவுக்கு ஓடுவார்கள். ஏன் சிரியாவுக்கு ஓடுவார்கள் தெரியுமா? தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவுக்கு ஓட்டம் எடுப்பார்கள். ஏன்? தஜ்ஜால் வந்து விட்டால். அண்டர்லைன் பண்ணுங்க, சிரியா. ஏன் சிரியாவுடைய மனைவி மக்கள்? அது சிரியாவுடைய படை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாதிலே பட்டு 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 கடைசி யுகம் வருகிற நேரம் சிரியாவில் இருந்து தான் அந்த மிக பலசாலியான படை. ஷாம் மண்ணிலிருந்து பலஸ்தீனத்திலே ஜிஹாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம். உம்மாமார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஷாம் மண்ணு மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. யகூதிகளுடைய கணக்குகள் பிழையாகிவிட்டது. யகூதிகள் மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் பெயர் வைத்தார்கள்? மலிக்குஸ் சலாம். தெளிவாக பேசினார்கள் அவர்கள் சொன்னார்கள், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசனை 2000 ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். யாரப்பா சமாதானத்தின் அரசன்? தஜ்ஜால். தஜ்ஜாலை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிலேனியமாக பரப்பப்பட்டது. வீடியோக்களை அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண. தஜ்ஜால் வருவானாம், கிங் ஆஃப் பீஸ், அதை வேர்ல்ட் வைட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு போட்டார்கள். ஏமாந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டது. 17 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈரானில் ஒரு ஊர் இருக்கிறது, அஸ்பஹான், அரபியில் அதோடைய பேர், இங்கிலீஷ்ல இஸ்பஹான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹுல் முஸ்லிம் நினைக்கிறேன், அஸ்பஹானிலே 70,000 யூதர்கள் தைலஸ்தான் என்ற பச்சை நிற யூதர்களுடைய ஆடை அணிந்து கொண்டு தஜ்ஜாலை பின்தொடருவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் இன்டர்நெட்ல அடித்து பாருங்கள். இஸ்பஹான், அஸ்பஹான், நிறைய ஊர்கள் இஸ்லாமிய ஊர்களாக மாறிவிட்டது. இஸ்லாம் அவைகள் எல்லாம் பிடித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அண்டையில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யூதர்களுடைய மிக புனிதமாக, அதாவது யூதர்கள் பிடிவாதமாக உள்ள மண் தான் அஸ்பஹான். இன்றைக்கும் ஈரானிலே யூதர்களுடைய ஏரியா தான் அஸ்பஹான். 70,000 யூதர்கள் தைலஸ்தான் என்ற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடருவார் என்றால் இன்றைக்கும் அந்த ஊர் தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் அங்கே இஸ்லாம் நுழையவில்லை. ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது, எங்கெங்கேயோ இஸ்லாம் போனது. ஈரானுக்குள்ளே
போக முடியாமல் போனது. ஏன்? ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், அங்கே இருந்து தான் தஜ்ஜால் வெளியே வருவான், தஜ்ஜால் வெளியே வருவான். அந்த பகுதி ஈராக்குடைய பகுதிகளில் இருந்து தஜ்ஜால் வெளியே வந்தால் குராசான் பகுதியில் இருந்து இவர்கள் 70,000 பேரோடு இவர்கள் அப்படியே தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். பாபு லூத், பலஸ்தீனத்திலே ஜெருசலத்தில் உள்ள பாபு லூத் என்ற இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாமே ஷாம். இந்த ரெட் மார்க் எல்லாமே ஷாம். இந்த ஷாமில் இருந்து தான் மறுமை நாளைக்குரிய கடைசி யுக முடிவுக்குரிய போராட்டங்கள், அதிபயங்கரமான யுத்தங்கள் அத்தனையுமே நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பலஸ்தீன மண்ணில் ஏற்படுகிற யுத்தம், அந்த யுத்தத்தில் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லிம்களுக்கு சொல்லும், ஹாதா யஹூதியும் மிவராஹி, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், தால் ஒக்குத்துலு வாரப்பா கொல்ல அவனை என்று பேசும் ஹர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர, சுப்ஹானல்லாஹ், ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யூதர்கள் ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள். உலக யுகம் முடிவு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள். அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹு ஆலம். ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா? நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. நாங்கள் தைரியமாக பேசுவோம். 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம், முழுமையாக பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது, ஆனால் பலஸ்தீனம் அழியாது. அங்கே ஜிஹாத் நடக்கும். ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீனிலிருந்து விரட்ட முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இவைகள் எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோட பார்த்தால் உங்களுக்கு வழங்கும் அடுத்த யுத்தம் இன்ஷா அல்லாஹ். மிஸ்ரில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை, ஈஜிப்டில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை. அடுத்தது மிஸ்ரில் நீங்கள் எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையில் நான் இந்த பாடத்தை படிக்கிறேன். எனக்கு படித்து தந்த உஸ்தாத் சொன்னார், ஈராக்கிலே பிரச்சனை, அடுத்தது சிரியா என்று சொன்னார். சிரியா என்று சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மௌத்தாகி விட்டார். ஆனால் நாங்கள் இப்பொழுது சிரியாவை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எகிப்து. இதில் கை வைக்கப்பட்டு எகிப்து பொருளாதாரம் உடைக்கப்பட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய வரிசை சரியாகி விட்டது. அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்படி என்றால் மிக நெருக்கமாக இருக்கிறது என்றால் மறுமைக்கு நானும் நீங்களும் மறுமையை நினைத்தோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியா மக்களுக்காக, ஷாம் மக்களுக்காக என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலிலே சிரியாவிலே பிரச்சனை ஏற்பட்ட இடம் டெமஸ்கஸ், திமிஷ்க். கிழக்கு பகுதியில் ஒரு வெள்ளை மினாரா இருக்கிறது. அதாவது இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குற இடம் வெள்ளை மினாராண்டு ஒரு சிலர்கள் அடையாளம் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம், எங்களுக்கு நேரடியாக அடையாளம் காட்ட முடியாது. எது அடையாளம் படுத்தப்பட்ட வெள்ளை பள்ளிவாசலோ அதிலும் ஒரு துண்டு இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஷாமை பொறுத்தளவில் அதிபயங்கரமான யுத்தத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் மிக தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் யமனை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள். யமனிலே யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யமனிலும் சண்டை நடக்கிறது. ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான யுக முடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை இந்த உலகத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் தயாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு யுகம் வரும் என்றார்கள், பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ
அந்த அளவுக்கு மறுமை நாள் நெருங்கிவிட்டால் காஃபிர்கள் முஸ்லிம்களை கண்டு பாய்ந்து கொதறுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியப்படுகிற நேரம், அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லீம் கொல்லப்படுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிமுக்கு வாழ முடியாதாம். காரணம், அவன் முஸ்லீமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரோஹின்யா முஸ்லிம்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அர்கான் என்ற ஒரு ஊராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அர்கான் என்ற ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரோஹின்யா முஸ்லிம்கள் அவர்கள் பர்மாவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் விரட்டப்பட்டு நிப்பாட்ட வைத்து சுட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன காரணம் கேட்டால், ஏனப்பா அவர்கள் செய்த பிழை என்னப்பா? முஸ்லிம் என்றார்கள். முஸ்லிம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும், எப்படி பசித்த நாய்கள் வெறி பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ, உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் அப்பா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் நீங்களும் இருக்கிறோம், அப்படி இருக்க மாட்டார்கள் அப்பா. வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள். அதனால் அதிகமாக இருந்து வேலை இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட காலமாண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லிம் என்றால் அவன் தீவிரவாதி, முஸ்லிமை கொல்லுங்கள், முஸ்லிமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரோஹின்யா முஸ்லிம்களை அனுப்பினா சுப்ஹானல்லாஹ், யாரு கைவிரிச்சா தெரியுமா? அர்கான்ல இருந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு நேரடியா பங்களாதேஷுக்கு செட் ஆகுது. நாயிஃப் என்ற ஒரு ஆறு, அதுல போட்டா வந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தார்கள், சாப்பாடு பார்சல் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா கூட அந்த வீடியோ பார்த்திருக்க, முழு பேரும் பார்த்தாங்க. அவ்வளவு பேரும் சுமந்து குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு வர நேரம் பங்களாதேஷ் போர்டர்ல அவ்வளவு ஆமியை குமிச்சு உள்ள வர வேணான்ட்டாங்க. அழுகிறார்கள், குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுகுது. ஒரு வீடியோ, ஒரு ராணுவ வீரருக்கு அப்படி போக்கஸ் பண்ணப்படுகிறது. அந்த ராணுவ வீரர்ட கண்ணால கண்ணீர் ஓடுது. என்ற குழந்தைகள் அழுகுது, எல்லோரும் அழுகிறார்கள். சாப்பாடு கொடுக்கப்பட்டு போங்கன்னு சொல்லப்படுகிறது. பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லிம் என்று பார்க்கவில்லை, தம்முடைய நாட்டுக்குள் பர்மாவை அழைக்க இயலாது என்று அப்படித்தான் முஸ்லிம் என்று சொன்ன நாடுகள் பார்த்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சோதனை. முஸ்லிமுக்கு பாதிக்கப்படுற நேரம் மற்ற முஸ்லிம் கைவிரித்து விட்டான். அந்த நேரத்தில் பிள்ளைகளை தூக்கி காட்டுவார்கள், பிஞ்சி மதலைகள். எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரவில்லை. காலையில் போகிறோம், மாலையில் வருகிறோம், சின்ன சின்ன பொருளாதார சிக்கல். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் பட்ட வேதனை கூட ஞாபகம் இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமா முனாஃபிக்கா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காட்டின உடனே அந்த ராணுவ வீரர் கண்ணீர் வடிகிறது. அப்படியே சொல்லுவார், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், போங்க, எங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அழுது சொல்லுவாரு, சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் திரும்ப போட்டில் ஏற்றி அனுப்பப்படுவார்கள். அந்த மீன் பிடித்தவர்கள் சொன்னார்கள் அறிக்கை, நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க போனோம், ஆத்தங்கரையிலே நாங்கள் மீனை விட அதிகமாக சின்ன பிள்ளைகளும் மதலைகளும் பெரியவர்களும் ஜனாசாக்களை மிதங்குவதை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் உம்மத் வெறி பிடித்த நாய்கள், பசித்த நாய்கள் எப்படி உணவை கண்டால் பாயுமோ அப்படி பாயும் வரைக்கும் லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராது என்றார்களே ரசூலுல்லாஹ். என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாசா ஆத்தங்கரை ஓரமாக மிதக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகமே பார்த்த ஒரு போட்டோ, நிறைய நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாக வந்து உலகமே உழுக்கப்பட்ட ஒரு போட்டோ. கையில் தூக்குற நேரம் தான் நானே வயதை அடைந்து கொண்டேன். ஏனென்றால் வீடியோ கூட வெளியிட்டார்கள். ஒரு கரை ஓரமாக சிரியாவுடைய யுத்தத்திலே கரை ஓரமாக ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய அப்படியே முகம் குப்புற அந்த குழந்தை மவுத்தாக இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 வயசு இருக்கும். அதாவது அப்படியே அலை வருகுது, தலையை நலைக்குது, அலை வருகுது, தலையை நலைக்குது. இந்த மாதிரி நலைச்சு போகுது. சுப்ஹானல்லாஹ். ஜனாசாவை தூக்கினால் சின்ன ஒரு குழந்தை. இந்த மாதிரி யுத்தங்களால் முஸ்லிம்கள் வாப்பா கடலில் மூத்து,
உம்மா மௌத், அந்த பிஞ்சு குழந்தை கடலிலே அனாதையாக மரணிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சோதனை எனக்கும் உங்களுக்கும் தரவில்லையே. இந்த இரவிலே நானும் நீங்களும் அந்த மக்களுக்காக கண்ணீர் வடித்து துஆ செய்யாவிட்டால், யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள், எங்களுடைய புனித மண்ணிலே மிக அதிபயங்கரமான போராட்டம் நடக்கிறது, அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் இறைவா என்று கேட்காவிட்டால் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த சாதாரண பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது உலகமே பார்த்த வீடியோ. அடுத்த நாட்டுக்கு போய்விட்டார்கள், கிறிஸ்தவ நாடு. போனால் ரயில்வே ட்ரக்கிலே பிஞ்சு குழந்தைய உம்மா தூக்கி கொண்டிருக்கிறார். பாப்பா வந்து உம்மாவோட சேர்த்து ரயில்வே ட்ரக்கிலே போடுறார். எதுக்கு போட்டார் தெரியுமா? தற்கொலை முயற்சி அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பிச்சை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? ட்ரெயின் வந்தால் அப்படியே சாகுறோம் என்றார்கள். பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு, நிஜமாக சொல்லவில்லை. ஏன் அப்படி சொன்னால் தான் அந்த ஊரிலே எங்களை எடுப்பார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? இல்லை என்றால் நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கிறிஸ்தவ நாடுகளில் போய் மண்டியிட்டு எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீர் வடித்து அழுகிறார்களே பஷார் அல் அசாத். அவன் செய்த கொடுமை இந்த மோமீன்களை, முஸ்லிம்களை மண்டியிட வைத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், அதிபயங்கரமான யுத்தத்தின் விளைவு. நன்றாக வாழ்ந்த எங்களுடைய முஸ்லிம்கள் எங்கேயோ போகிறார்கள். அவர்களுடைய கூடாரத்திலே -டிகிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான கூதல் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அவர்கள் செய்த குத்தம் என்ன? பஷார் அல் அசாதை முன்னிறுத்தி, இறைவா, இந்த கொடுங்கோலனுக்கு நீயே பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று எத்தனை முஸ்லிம்கள் கேட்டீர்கள். நானும் நீங்களும் அவர்களுடைய உறவுகள் என்றால், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் பாதிக்கப்படுறார்கள் என்றால், இந்த ஷியாக்கள் அவர்கள் நுழைந்து இவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவுடைய இரத்தத்தை ஓட்டுகிறார்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே ஷியாக்களை வளர்க்கிறார்கள். இமாம் குமைனி, யாரடா இமாம் குமைனி? அவனுக்கு இமாம் என்று யார் பேர் வைத்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு இமாம் என்று சொல்லக்கூடிய ஈரானிய முஸ்லிம் குடியரசு என்று வாய் கூசாமல் வானொலிகளில் பேசுகிறார்களே ஷியாக்கள். என்றைக்காவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தில் சேருவார்களா? நாங்கள் ஜமாத் ரீதியாக பிரிந்திருக்கலாம், தௌஹீத், தப்லீக், ஜமாத் இஸ்லாமி என்று பிரிந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துகள். ஆனால் ஷியாக்கள் காஃபிர்கள். ஜமியத்துல் உலமா மிக தெளிவாக ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷியாக்களை இந்த உலமாக்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள். ஹரத்திலே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரியிலே ஆமியிலே போடுவார்கள், மஸ்ஜித் நபவியிலே. ஏன்? இந்த ஷியாக்கள் அங்கேயும் பிரச்சனை. தொழமாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜிதில் அலிக்கு போய் தொழுவார்கள். மிக முசீபத்து பிடித்தவர்கள். இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜ், அவர்களும் ஷியாக்களுடைய யுத்தத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிரியாவுடைய போரில் ஹவாரிஜ் என்ற அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சிலர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை என்ன சொன்னார்கள்? நீங்கள் என்னப்பா ஹவாரிஜை அடையாளம் காணவே கஷ்டம். நீங்கள் தொழுவீர்கள், அவர்களும் தொழுவார்கள். உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள்? அவர்கள் அப்படி தொழுவார்கள். நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள். சஹாபாக்களை பார்த்து அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். நீங்க என்னப்பா நோன்பு பிடிக்கிறீர்கள்? அப்படி நோன்பு பிடிப்பார்கள். ஆனால் ஓதுவார்கள் தொண்டை குழிக்கு கீழ் இறங்காது. இப்படி இபாதத்து செய்வார்களா என்று நினைப்பீர்கள். ஹவாரிஜ்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படி இபாதத்து பக்குவம் எல்லாமே இருக்கும். அவர்கள் முஸ்லிம்களை கொல்லுவார்கள். அதான் அடையாளம். முஸ்லிம்களை கொல்லுவார்கள். அவர்கள் வருகிற காலத்தில் நான் இருந்தால் ஆதி சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான் அப்படி அழிப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர்களை கண்டால் கொல்லுங்கள் என்றார்கள். அந்த ஹவாரிஜும் வெளியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்டமாக இதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த ஹவாரிஜும் வெளியாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக ஷியா. இந்த நாட்டில் யாரு செய்த முசீபத்தோ 200க்கு மேற்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பி அவர்கள் எல்லாம் மௌலவியாக வந்திருக்கிறார்கள். ஓட்டமாவடியிலே ஒரு மதரசா, கதிரொலியிலே இன்னொரு மதரசா என்று சொல்லி மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் பள்ளிவாசல்கள் குறிக்க வைக்கப்பட்டு இன்னமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் எங்களுடைய உறவுகள் அங்கே போய் ஷியாவை படித்து வந்து நெஞ்சிலே அடித்து ஃபாத்திமா என்று பேசுகிறார்கள். அவர்கள் நடிக்கிறார்கள். கோல்ஃபேஸுக்கு பக்கத்திலே
அவருடைய பல்கலைக்கழகம் ஃப்ரீ எடுகேஷன். எங்களுடைய உறவுகள் தெரியாமல் போறார்கள். அந்த அளவுக்கு முஸ்தபா போகிறார்கள். பேசினால் எங்களுக்கு பிரச்சனை, பேசினால் எங்களை கூப்பிட்டு ஓட்டமாவிடலை வைத்து பேசினால் அவர்களுக்கு போலீஸ் விசாரணை. அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளேயும் பூந்து விட்டார்கள். அல்லாஹ் விட மாட்டான். நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த உம்மத்து என்றைக்கு ஷியா நுழைந்ததோ அன்றைக்கு இந்த உம்மத்து இரத்தால் ஓடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்னால் என்னுடைய உறவுகளே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர்களே, நானும் நீங்களும் உருவாகி ஷியாக்கள் தெரிந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். கோல் ஃபேஸ் வரைக்கும் வந்து விட்டார்கள். யூனிவர்சிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் அவர்களை பற்றி பேசினால் எனக்கும் உங்களுக்கு மௌனம். ஈரான் அப்படி தலை போட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான். அவர்கள் செய்கிற அராஜகம் தான் இந்த அராஜகம். இது எல்லாத்துடைய முடிவு கிறிஸ்தவருடைய கையிலே, அது கையிலே போனால், ஆமாக் அல்லது தாபிக்கிலே வந்து அவர்கள் இறங்கினால், இஸ்தான்புல் என்றைக்காவது அமெரிக்காவும் நேட்டோ படையை ஏதோ ஒன்று பிடித்தால் அன்றைக்கு எதிர்பாருங்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இது எல்லாம் வைத்துத்தான் மறுமை நாள் நெருங்கி விட்டதா? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நெருங்கி விட்டது. நான் கடைசி தூதர் என்று சொல்லிவிட்டார்கள். அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து, மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் பானதுரையிலே இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார். இன்னால் மௌத்தாகுவார், அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் உலகமே பார்க்கணும், உலகமே பேசணும். அந்த மாதிரி விஷயங்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவுகளே அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா? அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் தௌபாவிலே ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா, நெருங்க வேண்டுமா? அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி, யூப்ரட்டிஸ் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும். புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடுக்கிடக்கூடிய செய்தி. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று. ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ், அமேசான் இவைகள் வந்து ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள். ஹிந்து நதி. இந்த நதிகளில் மிகவும் முதன்மை வாய்ந்தது தான் யூப்ரட்டிஸ். உலகத்திலே மனிதர்கள், அதாவது சிவிலைஸ் ஆக்கப்பட்டது மெசொப்பொத்தேமியான வரலாறு என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசொப்பொத்தேமியான பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். அதில் தான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது. அது யூப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், நாசாவுடைய ஒரு படத்தை. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள். 2003ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு, 2003, 9, 16 எடுத்து காட்டார்கள். அசந்து போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிவருடைய மேப், சேட்டலைட் மேப், இவ்வளவு இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறி இருக்கிறது. 2016 அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் 2023 இதில் ஒரு பகுதி வத்திவிடும் என்று. வரலாறிலே இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி, ஜீவன் நதி. எக்கச்சக்கமான ஆட்டிகள். ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி, சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி. இது வத்துறது எந்த அளவுக்கு என்றால், பழங்காலத்து சில நாணயங்கள், சில விஷயங்கள், அவைகள் எல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள். அந்த போட்டோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் குறிவைத்து சொன்னார்கள், சேட்டலைட் மூலமாக யூப்ரட்டிஸ் நதிகளை இன்றைக்கு அவதானிக்கப்படுற அளவுக்கு. யூப்ரட்டிஸ் நதியுடைய ரிவர் இன்றைக்கு இவ்வளவு சுருக்கமாகி விட்டது. மக்களுக்கு, ஈராக் மக்களுக்கு தண்ணீர் இல்லையாம். யூப்ரட்டிஸ் வத்துதாம். இவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிறது. உலகம் பஞ்சம் என்று பேசப்படுகிறது. அத்தாதுர்க் என்ற ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் அடிக்கிறார்கள். அந்த நதியை திருப்பி அது இன்னும் கொஞ்சம் நதியை வத்த வைக்கிறது. கூடி அந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லையாம். ரசூலுல்லாஹ் சும்மா பேசவில்லை. யூப்ரட்டிஸ் நதி வத்தி
தங்கம் மலை வெளிவரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் போய் அதை எடுக்க வேண்டாம் என்றார்கள். 100 பேர் போனால் 99 பேர் சாகடிக்கப்படுவார்கள். ஒரே ஒருவர் தன் அதாவது மீதமாக இருப்பார்கள். 99% என்று அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு புறமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட யுத்தங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ரசூலுல்லாஹ் சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை, அடையாளத்தை போட்டு சொன்னார்கள். அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான். எல்லாமே ஒரு காலம் இல்லை. ரசூலுல்லாஹ் முதலில் சொன்னார்கள், ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி, ஹிஜாஸை நோக்கி கையை நீட்டினார்கள். இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள். இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள். பெருமானார் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள். அதாவது யூப்ரட்டிஸ் நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார்கள். நதி வத்தி தங்கமலை வரும். அப்ப முதலில் நதி வத்தணும், அப்புறம் தங்கமலை வரும். இதே மாதிரி சொன்னார்கள், ஹிஜாஸிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஹிஜாஸிலே ஹிஜ்ரி 617ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 600 வருடங்களுக்கு பிறகு 2 பூமி குலுக்கங்கள் ஹிஜாஸ் நெருப்பெடுக்கிறது. எப்படி நெருப்பு? அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது. அந்த இன்டர்நெட்ல நீங்கள் அடித்து பாருங்கள், அந்த கல்கள் எல்லாம் கருகி கருகி இன்றைக்கும் ஹிஜாஸிலே யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாகிவிட்டது. கருகின கல்லுகள், காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கருகின பூமி, இந்த பக்கம் கருகின பூமி. ஹிஜ்ரி 617. மஸ்ஜித் நபவிக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். தௌபாக்கு ஈடுபட்டார்கள். 2 தடவை பூமி குலுக்கம். பூமி குலுக்கத்தோட ஹிஜாஸில் ஒரு நெருப்பு. சுப்ஹானல்லாஹ். அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்குக்கு தெரியாது. டெமஸ்கஸ் என்றால் பசரா, பசரா என்றால் திமிஷ்க், இன்றைக்கு டெமஸ்கஸ். அந்த பசராவில் உள்ள ஒட்டகங்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். வரலாறு மிக அழகாக பாடம் சொல்லுது. அந்த நெருப்பு மேல நோக்கி போனது. ஒரு வால்கனோ, எரிமலை வெடித்தால் எப்படி மேலே போகுமோ, மேலே போனால் தான் அது பசராவுக்கு தெரியும். தெல் டேங்கி 10 நேரம் சில வேளை உங்களுக்கு கொஞ்சமாவது ஜுவால் தெரிந்திருக்கும். மேல மேல நெருப்பெடுத்தால் அது பக்கத்து நாடுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கிருந்து லெட்டர் வருகிறது. அந்த காலத்தில் அது இன்றைக்கு உம்மத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவிலிருந்து வந்த லெட்டர் இந்த நெருப்பை பற்றி கேட்டு சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் தேவையில்லாமல் அப்படி ஒரு வரி சொல்ல மாட்டார்கள். இந்த உம்மத் அன்றைக்கே மதீனாவிலே அழுதார்கள், அவர்கள் துடித்தார்கள். வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஹிஜாஸை உங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம். அங்கே எந்த குடியிருப்பும் இல்லை. அந்த நெருப்பு எடுக்கப்பட்டு 700 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதிபயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமான் என்றால், முதல் அடிப்படை இந்த உரையிலே முதலாவது அடிப்படை, நானும் நீங்களும் முனாஃபிக்குடைய தன்மையிலிருந்து விலக வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மல்லம் யகுசு, நீங்கள் போராடாவிட்டால், நீங்கள் ஜிஹாது யார் ஜிஹாது செய்யவில்லையோ, வலம் யஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கத்வி, யார் போராட்ட களங்கள் நடக்கிற நேரம் தன்னுடைய கல்பால் போராடவில்லையோ, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோட மரணித்து விட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரையுடைய முதலாவது நோக்கம். நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கிடைக்கிற நேரம் எல்லாம், இறைவா, ஷாமுடைய மக்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ், குர்ஆன் சுன்னாவோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்புகளை ஸ்திரப்படுத்தி விடியா அல்லாஹ் என்ற துஆக்கள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும்.
அடுத்ததாக என்னுடைய உரையுடைய இரண்டாவது அடிப்படை, மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வருவானே, ஸுல் அர்ஷில் மஜீத், அர்ஷுக்கு சொந்தக்காரன், ஃபஅலுல் லிமா யுரீத், அத்தனையும் செய்யக்கூடியவன், அவன் நாடியதை எல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கெல்லாம் இருப்போம். அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாவசைத்து பேசி எந்த வார்த்தையும் பொய் கலக்கப்படாத இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே சொன்ன ரசூலுல்லாஹ், நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதென்று? இதுவரைக்கும் நடந்த யுத்தம், இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும், இது மல்அமாவாக இருந்தால், இது கடைசி யுத்தமாக இருந்தால், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால், வல்லாஹி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது. முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே 24 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற அளவுக்கு, முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு மௌனியாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 80 கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும், 80 கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். என்ன, உலகத்தின் அடுத்த உலக யுத்தம் வரப்போகிறதா என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்ன, நான் அவ்வளவு டீப்பாக போகவில்லை. இவைகளை எல்லாம் கல்வியிலே வைத்து ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள். யகூதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமை நாள் வராது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதுக்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அது நடந்து கொண்டிருக்கிறதா? எங்கள் கையிலே அக்ஸா வந்து அந்த அக்ஸா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மறுமை நாள் வரும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் உடைய கடைசி எப்படி அமையும் தெரியுமா? சிரியாவுடைய படை கன்ஸ்டன்டினோப்பிள் இருந்து அப்படியே வருவார்கள். தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தி. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு தகவல் வரும், நிஜமாக தஜ்ஜால் வெளிவந்து விட்டான் குராசான் பகுதியிலே. அதாவது ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியே வருவான். வெளியே வருகிற நேரம் யகூதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தஜ்ஜாலுடைய பின்னணியிலே. அந்த நேரத்திலே தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பது ஷாமிலே, சிரியாவிலே, திமிஷ்கிலே, பசராவிலே, பசராவுடைய கிழக்கு பகுதியிலே, டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபஹ தொழுகைக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினார்கள், மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள். அவர் வர்ண நிற ஆடை அணிந்திருப்பார், அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும். அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டும் என்றார்கள். தலையை உயர்த்தினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள். அவர்கள் வந்து பசராவிலே இறங்குவார்கள். இதுவும் ஷாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமிலே இறங்குவார்கள். இறங்கின உடனே இந்த உம்மத் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள். சொல்லுவார்கள், ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார். நீங்கள் தலைவர், நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பார். இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல, இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க. அவர் ஒரு ஜனாதிபதி, அவர் ஒரு ஜனாதிபதி, நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா. அதுதான், அவருக்கு வகையும் வராது, அவர் குர்ஆனை தான் பின்பற்றுவார், புதுசாக ஹதீஸ் சொல்ல மாட்டார், அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது. அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி. ஈசா நபி ஒரு நபி, ஆனால் அவர் என்ன சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், சுபஹ் ஜமாத் நடத்தப்படும். அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார், யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தஜ்ஜால் பதறுவான். அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார், சிரியாவில் இருந்து பக்கத்து நாடு பசரா
அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம். மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள், பாலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பக்கத்திலே தஜ்ஜால் வந்திருப்பான், இவர் படையோட போவார். போனால் உப்பு கரைவது போன்று, தண்ணீரிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசா இப்னு மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார். பாபு லூத், பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜாலை அவர்கள் கொல்லுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு அங்கால் மறுமையுடைய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் விவரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை அடையாளங்கள் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே, மஸ்ஜித் நபவியிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து ஒன்று சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே, இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன? இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, இவைகளை எல்லாம் திறந்து விட்டு மறுமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுல் அர்ஷில் மஜீத், அரிசுக்கு சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற நேரம், எனக்கு அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு என்னால் சுவர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா? என்னுடைய அன்பு சகோதரர்களே, இதை சிந்தித்து பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம். இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா? மறுமை நெருங்கி விட்டது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் பக்குவமாக்கப்படும், என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும், நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம். அதற்காக வேண்டித்தான் மறுமை அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹ் போட்டார்களே தவிர, மறுமை அடையாளங்கள் என்று ஏன் ஃபுராத் நதியை பேச வேண்டும், ஏன் யூப்ரட்டிஸை பேச வேண்டும், ஏன் அதை பேச வேண்டும், ஏன் எகிப்தை பேச வேண்டும்? இவைகள் எல்லாம் ஏன் பேசுகிறார்கள் என்றால், இவைகள் ஒவ்வொன்றும் சான்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக கண்டார்கள். மதீனாவிலே 3000 பேர், 10,000 பேரை வெற்றி கொண்டு அஹ்ஸாபுக்கு பிறகு அவர்களுக்கு ஷாம் கிடைத்தது. உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் உலகமே அவர்கள் கையிலே கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். கல்லு கட்டின ஒரு காலம் இருந்தது, கருவூலம் கிடைக்கும் என்று தெளிவான ஒரு ஹதீஸ் வந்தது. எப்படி சொன்னார்கள் தெரியுமா? பாரசீக மன்னருடைய அந்த பணம் இந்த அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கண்ணு முன்னாடி செலவழிக்கப்பட்டது. அதில் உமர் பின் கத்தாப் துளியையும் தொடவில்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு எம்பயர், ஒரு ராஜ்யத்தை பார்த்து இதில் உள்ள கருவூலங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதைகளை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்றால், கண்ணு முன்னாடி அது நடந்தது என்றால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் நாமசித்து பேசி அத்தனை வார்த்தைகளையும் கண்ணால் கண்டால், அவர்கள் அத்தனையும் உணர்வு பூர்வமாக பார்த்தால், இவைகள் எல்லாம் யாருக்கும் சந்தேகப்படாமல் உணர்வு, இவைகள் அத்தனையும், இந்த சம்பவங்கள் அத்தனையும் என்னையும் உங்களை மறுமைக்கு தள்ளுகிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜா ரப்புக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான், வஜா ரப்புக்க வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள். வஜீஅ யௌமஇஸின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இருக்கிற நேரம், நாக்கிசூரு உஸிஹிம் இன்த ரப்பிஹிம், சில மனிதர்கள் தலைகளை எல்லாம் குனித்து கொண்டிருப்பார்கள். ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா, யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் சின்னோர் அவகாசம் தந்து விட இறைவா, சின்ன ஒரு அவகாசம் தந்து விட இறைவா, நாங்கள் போய் எல்லாத்தையும் செய்து விட்டு வருகிறோம் என்று கேட்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். பாவிகளே விலகி விடுங்கள். முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லாம் ஒரு பகுதியாகும், காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு பகுதியாகும், அப்படியே விலகி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆன்மாவை என்னுடைய ஆன்மாவை என்று எல்லோரும் நிர்வாணமாக ஓடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தீர்ப்பு கொடுப்பான். தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொன்றாக துருவி துருவி விசாரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுப்பானே, அந்த சன்னிதானத்தை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்றைக்காவது ஞாபகம் வந்தது உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சன்னிதானத்திலே நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் பதில் கொடுக்க வேண்டுமே. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே செவந்து விடுமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகள் எல்லாம் சொல்லுகிற நேரம், பெருமானாருடைய கடைசி நேரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், திங்கட்கிழமை சூரியன் உதித்தது, சுபஹ் நேரம் ரசூலுல்லாஹ் அவர்கள் எழுந்தார்கள்.
அவருடைய காலுக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்தது. வியாழக்கிழமை ராத்திரி ரசூல்லா வீட்டுக்கு வந்தவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகவில்லை. சனிக்கிழமை திடீரென்று முழிச்சு பார்த்தார்கள், மூர்ச்சை அடைந்தார்கள். முழிப்பார்கள், மூர்ச்சை அடைவார்கள். என்னுடைய வீட்டில் அப்படியே இருந்தது. திடீரென்று ஒரு தடவை ரசூல்லா முழிச்சு பார்த்தார்கள். பார்த்து விட்டு கேட்டார்கள், ஆயிஷா வீட்டில் எவ்வளவு இருக்கிறது ஆயிஷா என்று கேட்டார்கள். என் ஞாபகம் சரி என்றால் 6 திர்ஹம் இருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா எவ்வளவு 6 என்றார்கள். அப்படியா, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுவோமா ஆயிஷா? இதை வீட்டில் வைத்துக் கொண்டு நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பது ஆயிஷா? சனிக்கிழமை தயாராகிறார்கள். எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ், இந்த உம்மத்துக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய ரசூலுல்லாஹ் வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் கொடுத்து விடுவோம், யா ரசூலுல்லாஹ் கொடுத்து விடுவோம் என்றார்கள். கொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவருடைய தலைவலி கூடியது, மூர்ச்சையிடுவார்கள், திரும்பி பார்ப்பார்கள். பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. வியாழன் இரவு, வெள்ளி, சனி, ஞாயிறு போகவே இல்லை. திங்கட்கிழமை அதிகாலை அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று எழும்பி நின்றார்கள். எழும்பி நிற்கிற நேரம் அந்த மக்கள் தொழுகைக்காக வேண்டி இருக்கிற நேரம், எங்களுடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரே ஒரு திரைச்சீலை ரசூலுல்லாஹ் அகற்றி பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சிரித்தார்கள். மதீனாவிலே அப்படிப்பட்ட ஒரு அமர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் குணமாகிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் குணமாகிவிட்டார் என்ற அந்த அமர்களும் பரவுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கையை காட்டி, இல்லை இல்லை சிரித்து விட்டே நான் தொழுகைக்கு வரவில்லை என்று கையை காட்டி வீட்டுக்கு வந்தார்கள். அதாவது என்னுடைய மடிக்கு வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலைக்கு வருகிறது. லுகர் நேரம் வரவில்லை, லுஹாவுடைய நேரம் அதிகாலை, அதாவது சுபஹுக்கு பிறகு லுஹாவுடைய நேரம் உதித்து கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் உடைய முகம் அப்படியே சுடுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு பாத்திரம் பக்கத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் கையை விட்டார்கள், முகத்திலே அப்படியே அந்த பாத்திரத்தால் முகத்தை அப்படியே தடாவினார்கள். முகம் சூடாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் அப்படியே ஓதி ஓடி அவருடைய மேல் அத்தனையும் தடாவினேன். நான் தடாவிக்கொண்டே இருந்தேன் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆயிஷா என்னுடைய கை அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தண்ணீரிலே கையை விட்டார்கள், அப்படியே முகத்தை நனைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற நேரம், நான் அவருடைய மேலே அப்படியே துஆக்களை ஓதுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை பிடித்து வேண்டாம் என்றார்கள். என்னுடைய கையை பிடித்து வேண்டாம் என்றார்கள், ஓத வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் நிறுப்பாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கடைசி நேரம், அது கடைசி நேரம். அவர் ஏன் என்னை நிப்பாட்டினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ கேட்டார், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. சப்தம் கேட்கவில்லை, என் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலே நான் வைத்தேன். ரசூலுல்லாஹ் 3 தடவை கேட்டார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளுக்காக, அல்லாஹ்வுடைய சந்திப்பாக ரசூலுல்லாஹ் எப்படி தயாரானார்கள்? இந்த உலகத்திலே மிக சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் மிக சிலாகித்து சொல்லக்கூடியவர், சொர்க்கவாசி. என்ன கேட்டார்? அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா நான் ஒரு அடியான், என்னை மன்னித்து விடு ரப்பே, என்னை மன்னித்து விடு. அவருடைய நாவு அசைகிறது, நான் போய் மெல்ல அவருடைய சப்தத்தை கேட்கிறேன். 3 தடவை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரலை மேலே போவதை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கை அப்படியே மேலே போனது. ரசூலுல்லாஹ்வுடைய கண் மேலே பார்த்தது. ஒரே ஒரு துஆவை 3 வாட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய நெஞ்சிலை தலை கணக்க பார்க்கிறது. அவருடைய தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் களத்துக்கும் மார்புக்கும் இடையிலே அவருடைய களத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நேரம், விரல் மேலே போகிற நேரம், கண் மேலே போகிற நேரம், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஹையஸ்ட் கம்பேனியன், யா அல்லாஹ் மிக உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரனுடைய மடியை விடுவதை தீர்மானித்து விட்டார்கள், என் மடியிலிருந்து போவதை தீர்மானித்து விட்டார்கள். நான் உணர்ந்து விட்டேன். அவர் சுவர்க்கத்தை கேட்கிறார், அதிலே உள்ள உறவுகளை கேட்கிறார். இந்த உறவை விட அவர் தீர்மானித்து விட்டார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போய் கொண்டு, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு, யா அல்லாஹ்,
என்று 3வது முறை சொல்லுகிற நேரம் விரல் அப்படியே கீழே விழுந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய எந்த அசைவும் ஏற்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டது, நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது மறுமை வரும் என்று தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சும் மறுமையுடைய அடையாளங்களும் எங்கள் கண்ணு முன்னாடி நிகழ்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று மரணம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சந்திக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்துக்கு வயசு இல்லை, எப்பொழுதும் வரலாம், எப்படியும் வரலாம். அண்மையிலே பக்கத்து ஊர், அதாவது முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய நாத்தண்டியிலே நாராவில் என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே நடந்த ஒரு சோக சம்பவம். வறட்சி நிலவி மழை பெய்து, மறுபடி வறட்சி நிலவி, நேத்து முந்தாத்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு. வறட்சி ஆரம்பத்தில் நிலவுற நேரம் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வருகிறது. 10 வயசு புள்ள 114 மார்க்ஸ் ஃபெயில் ஆகி விட்டார். வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து உம்மாட்ட சொல்றார், கொஞ்சம் குளிச்சுட்டு வாரம்மா. 2 நண்பர்களோட போனால் தண்ணி இல்லை, வறட்சி, பெக்கோ போட்டு குளத்தை தோண்டிருக்கிறார்கள். அந்த மகன் போற கடைசி பயணம் அது. அவருக்கெல்லாம் மீது ஆணையாக தெரியாது, வீட்டிலிருந்து நான் போகிற கடைசி பயணம். எங்க உம்மா மடியில வீட்டில இருந்து நாளைக்கு எனக்கு தூங்க கிடைக்காது, இன்றைக்கு ராத்திரி இந்த வீட்டில இருந்து அமர்கலமா நேத்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு சாப்பிட கிடைக்காது. அவருக்கெல்லாம் மீது ஆணையாக தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மரணத்தை அப்படித்தான் விதியாக்கி இருக்கிறான். அவர் போகிறார், போனால் குளிக்க போகிறார், ஸ்லிப்பாகி குழியில் விழுகிறார். அவசரமாக எடுத்து போறார்கள் மாரவில் ஹாஸ்பிட்டல். அங்கிருந்து சிலாபத்து கொண்டு போறார்கள். சிலாபத்தில் இருந்து அப்படியே கொண்டு போறார்கள் எங்கே? ஜெனரல் ஹாஸ்பிட்டல். 18 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் புள்ளியை வைத்திருக்கிறார்கள். நெஞ்சை அமிழ்த்தினால் சேறு வெளியாகிறது, சேரை எடுக்கணும். சேறு உள்ளக்க சேரும் செகுதியும் நிறைந்திருக்கிறது. நெஞ்சை அமிழ்த்தி கொண்டு போகிற நேரம் டாக்டர்ஸ்மார்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம், நெஞ்சை அமிழ்த்த சேறு வெளியாகிறது. ஆனால் இன்னும் நெஞ்சை அமிழ்த்தினால் ஹார்ட் நின்று விடும். அதனால் நெஞ்சை அமிழ்த்த முடியாது, ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டணும். சேறு வெளியாகாவிட்டால் மௌத்தாகுவார், சேரை வெளியாக்குவதற்கு நெஞ்சை அமிழ்த்தினாலும் மௌத்தாகுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? 18 நாட்களில் அடிக்கடி மூர்ச்சை எடுகிறார், எழும்புகிறார், சாப்பிடுகிறார், பேசுகிறார். 17வது நாள் என்ன சொன்னார் டாக்டர்? மாலை நேரம் தூக்க மாத்திரையின் அளவு முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க புள்ளை விழித்து பார்ப்பார். அதுக்கு மேல் அவர் உயிர் வாழுவது எங்களால் சொல்ல முடியாது. 2 மணித்தியாலம் தான் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் என்றார். ஒரு தாயால் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாயால் தாங்க முடியுமா? முடியவே முடியாது. என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாய் பார்த்து கொண்டிருக்க அந்த புள்ளை விழிப்பு, சிரிக்குது, பேசுது. டாக்டர் கொடுக்கிற டைம் தாண்டுது. 7:30 மணி, 8 மணி ஆகுது. அந்த அம்மா பார்க்கிறா, வளமைக்கு மாற்றமாக சிரிக்குது புள்ள. எந்த அளவு கண்டா, வீட்டுல குளிக்க போன அண்டு எப்படி சந்தோஷமா இருந்துச்சோ, 18 நாட்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி உஷாரா இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடுது. அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி 10 மணி, மரண சாயலே புள்ளிட்ட இல்லை. அவங்க நினைச்சிட்டாங்க 11 மணி, அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ளிட்ட எந்த மரண சாயலும் இல்லை. டாக்டர் சொன்னார் 2 மணித்தியாலம், இது 4 மணித்தியாலம் ஆகிட்டு, 5 மணித்தியாலம் ஆகிட்டு. அவர் குதிக்கிறார், சிரிக்கிறார், ஊட்டி விடுறாங்க, பேசுறாங்க, கையில உள்ள போன்ல வீடியோ பண்றாங்க. பையன் சிரிக்கிறான். ராத்திரி 1 மணி, உம்மாவும் புள்ளையும் இப்ப மரணத்தை மறந்து அவர்கள் சிரிச்சு பேசுறாங்க. ராத்திரி 2:45 புள்ள சொல்றார், உம்மா கொஞ்சம் வலிக்குது, கண்ணசருது, மூக்காலை வாயாலை ரத்தம் வருகிறது. ஜனாசாவை தூக்குற நேரம் சிரிச்சு கொண்டிருந்த தாய் அப்படியே பைத்தியமாகிறாங்க. வீட்டுக்கு போகிற நேரம் ஜனாசா நாராவில் மக்களை அழுகிறார்கள். பக்கத்தில் உள்ள தாய் பைத்தியமாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் நேரம் எது என்று தெரியாது.
இது கடைசி நேரமா கடைசி தொழுகையாண்டு தெரியாது. நாளை சுபஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கினாண்டு தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5 வயசு 10 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு என்ற எல்லோருக்கும் 60 80 என்று போடவில்லை. 5லும் போவார்கள், 10லும் போவார்கள், 15லும் போவார்கள். ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தை நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு தயாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இந்த பயானுடைய அடுத்த நோக்கம் இந்த மக்கள் எல்லாம் திரட்டி மறுமையை பற்றி சிந்தனை உருவாக்கி நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சிந்திக்க கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அடுத்த நோக்கம். அப்படி என்றால் இவைகளை எல்லாம் நன்றாக புரிந்து இந்த நாளில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய நாளாக மாறி இந்த உரைகளை இந்த நிகழ்ச்சிகளை இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை செய்தவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த ஊர் மக்களை இதே மாதிரி திரட்டி அந்த மாதிரி இந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இன்னும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், இன்னும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் ஃபித்னா எங்கேயும் நிறைந்து கொண்டிருக்கிற நேரம் நல்லுள்ளம் படைத்தவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு இந்த மாதிரியான சபைகளை உண்டாக்கினால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மிக புனிதமான சபை. ஏனென்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பற்றி பேசினால் மலக்குமார்கள் இங்கே சூழ்ந்து விடுவார்கள். இவர்கள் போய் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், யார்? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் கேட்ப யார்? அவர்கள் எதை கேட்கிறார்கள்? எதை கேட்டார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா ரப் யா ரப். அவர்கள் உன்னை பற்றி பேசினார்கள். அவர்கள் எதைக்காக பேசினார்கள்? அவர்களுக்கு என்ன வேண்டுமாம்? சொர்க்கம் வேண்டுமா யா ரப்? அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து விட்டார்களா? என்னுடைய அரிசை பார்த்து விட்டார்களா யா ரப்? அவர்கள் அதை ஒன்றையுமே பார்க்கவில்லையா அல்லாஹ்? அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. அப்ப ஏன் கேட்டார்கள்? யா ரப், அவர்கள் உன்னை நம்பியிருக்கிறார்கள், இந்த சொர்க்கம் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, அந்த சபையில் உள்ளவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் மலக்குமார்களே, நீங்கள் சாட்சி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா. நல்ல அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகள், அப்படிப்பட்ட கண்ணியமான சபைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான சபைகளில் என்னையும் அல்லாஹ் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر. أشهد أن لا